அத்தியாயம் 1. குட் மார்னிங் சார். வாயா தமிழ், ராத்திரி எத்தனை மணிக்கு வீடு போய் சேர்ந்த? 3 மணி ஆச்சு சார். என்னையா பண்ணீங்க அவ்வளோ நேரம்? நான் புறப்பட்டப்பவே அந்த ஆள் 3 ரவுண்டு முடித்து தள்ளாடிக்கிட்டு இருந்தானே. நீங்கள் 12 மணிக்கு புறப்பட்டீங்க சார். நானும் கூடவே புறப்பட்டுருக்கணும். நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்துட்டு போன்னு சொன்னீங்க. சரின்னு உட்காந்தா அந்த ஆள் அடுத்த ரவுண்டில் அழ ஆரம்பித்தான் சார். சில பேருக்கு தண்ணியில் சந்தோஷம் உடைச்சிக்கும், சில பேருக்கு சோகம் உடைச்சிக்கும். இவன் 2வது ரகம் போல இருக்கு. கரெக்டு சார். மினிஸ்டர் தான் போயிட்டாரே, நீ உட்காந்து கேளுன்னு என்னை பிடிச்சிக்கிட்டான் சார். 3வது படித்தப்போ கணக்கு வாத்தியார் பெரம்பால் அடித்ததை ஏற்பட்ட சோகத்தில் ஆரம்பித்து சமீபத்தில் அசிங்கமான சோகம் வரைக்கும் சொல்லி முடித்தான் சார். நடுநடுவில் இழவு வீடு மாதிரி ஓன்னு பெரிய சத்தத்தில் அழுக வேற. அது மட்டும் ஏசி ரூமாக இல்லாமல் போனால் மொத்த ஹோட்டல் ஜனமும் வந்து எட்டி பார்த்துருக்கும். அது என்னது சோகத்தில் அசிங்கமான சோகம்? படுக்கையில் அவன் பொண்டாட்டியை இன்னொருத்தனோட பார்த்தானா அவன். அட, அந்த குட்டி மேயிற ரகமா? பார்த்துருக்கியா நீ அவளை? இல்லை சார். குதிரை மாதிரி இருப்பாயா? எந்த ஜாக்கி வேணாலும் ஓட்டலாம் போல் இருக்கு. சரி, இந்த ஆள் பார்த்துட்டு என்ன செஞ்சானா? அங்கே அவங்க படுத்திருந்ததால் இவன் வேற ஒரு ரூமுக்கு போய் படுத்திருந்தானாம். தமிழ், ஜோக்கு வேணாம். நிஜமாக அதான் சார் சொன்னான். அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் என்ன செய்ய முடியும்? சொத்து பூரா அவள் பேரில் இருக்குன்னு சொன்னான். அப்படியா சங்கதி? அந்த ஃபைலில் சீக்கிரம் கையெழுத்து போட்டு வாங்கிடுங்கன்னு 100 தடவையாவது என்கிட்ட சொல்லியிருப்பான். என்கிட்ட பேசுனது தவிர உங்ககிட்ட தனியாக எவ்வளவு தரேன்னு சொன்னான்? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ரெக்வஸ்ட்டாக கேட்டான், தலையை ஆட்டி வச்சேன், அவ்வளவுதான் சார். இன்னும் குளிக்கலையா? முடி வெட்டிக்கலாம்னு வர சொல்லியிருந்தேன். இன்னும் ஆளை காணோம். வந்ததும் வெட்டிக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். சார், மணி இப்போவே 9:30 ஆச்சு. அதுக்கு என்ன? செக்ரட்டரியேட்டில் 10 மணிக்கு சேஷாத்ரி சாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் பங்க்சுவலாக வந்துடுவார். வெயிட் பண்ணட்டுமாயா? உனக்கு என்ன வலிக்குது? ஃபோனில் யாருன்னு பாரு. ஹலோ, ஆமாம், நான் மினிஸ்டரோட செக்ரட்டரி தமிழரசன் பேசுகிறேன். அது மினிஸ்டர்கிட்டயே பேசிடுங்க சார். இந்தாங்க, ராமமூர்த்தி அசோசியேஷன்லேருந்து சிவகாசி பேசுகிறார். ஹலோ, அருள் நம்பி பேசுகிறேன். வணக்கம். என்னங்க சிவசாமி, நலமாக இருக்கீங்களா? ஐயா புண்ணியத்தில் நலமாக இருக்காங்க. ஆக நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறதுக்கும் சேர்த்து நான் புண்ணியம் செய்யணும். நீ சொந்தமாக புண்ணியம் எதுவும் செய்துக்க மாட்டீங்களோ? ஐயாவுக்கு நகைச்சி உணர்வு அதிகம். அப்புறம் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் நலமாக இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். 6 மாதமாச்சுங்க. அட, இந்த வயசுலேயும் குறும்புக்காரருங்க நீங்கள். சொல்லவே இல்லையே. 3 குழந்தைகளோட ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொன்னீங்களே சிவசாமி. நீங்கள் ஒன்று, நம்ம ஃபைல் விவகாரம் 6 மாதமாக அப்படியே கிடப்பில் இருக்குதுங்களே, அதை சொன்னேன். சிஎம் பார்வைக்கு வச்சு பல நாள் ஆச்சு. சிஎம் டைப் போதாமல் அல்லால் படுறாரு. கட்சிக்குள்ளே வேற திடீர்னு விரிசல், அது இதுன்னு பிரச்சனை வந்துருச்சு. கட்சி விவகாரத்தை கவனிக்காமல் நேரம் சரியாக இருக்குது. சதா டென்ஷனாகவே இருக்கார். சமயம் பார்த்து மூவ் செஞ்சால் தான் சாதிக்க முடியும். ஏற்கனவே உங்களை பற்றி பிரமாதமாக சொல்லி வச்சுருக்கேன். முதலமைச்சர் நிதிக்கு 10 லட்சம் நீங்கள் கொடுத்ததை கூட சிஎம் ஞாபகம் வச்சுருக்கார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க. பதிவு தபாலில் நோட்டீஸ்க்கு மேலே நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்கி உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு கப்பல் செஞ்சு விளையாட கொடுங்க சிவசாமி. அவன் கடமைக்கு நோட்டீஸ் அனுப்பத்தான் செய்வான். ஒன்றும் ஆயிடாது. இந்த அருள் நம்பி எதுக்கு இருக்கேன்? ஆமாம், அன்னைக்கு உங்கள் பிரான்ச் ஒன்று அமிஞ்சிக்கரையில் திறந்து வச்சேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், சொல்லுங்கள் சார். அப்போது பட்டுப்பாவாடை கட்டிக்கிட்டு தட்டில் வச்சு கத்திரிக்கோள் நீட்டுச்சே ஒரு பாப்பா. அதாரு திறந்து வச்சு 1 மாதம் இருக்காது. பாப்பா பளிச்சுன்னு கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஐயோ, அது என் குழந்தையாங்க. ஸ்கூலில் +2 படிச்சிட்ருக்கு. அதுக்கு ஏன் பதறீங்க? பாசத்தோடு விசாரிக்கக்கூடாதா? நல்லா படிக்க சொல்லி நான் சொன்னதா சொல்லுங்கள். அப்புறம் ஊட்டியில் புதுசாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கினேன். சும்மா தான் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறதா இருந்தால் ஒரு ஃபோன் அடித்தா எல்லா ஏற்பாடும் செய்கிறேன். எங்கே கிளம்ப முடியும்? இப்போ இருக்கிற கட்சி பிரச்சனையில் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் சிவசாமி. பேர் என்ன? ரெயின்போ வில்லா. அது என்னது? கெஸ்ட் ஹவுஸ் பேர் கேட்டிங்களே. நான் அந்த +2 பாப்பா பேரை கேட்டேன். பிரியம்பதா. வச்சிடவா? வேலை இருக்குது. சரி சார், உங்கள் பார்வையை பார்த்து நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். கேட்குறப்ப சொல்லலாம்னு விசாரித்து வச்சுருந்தேன். என்ன தமிழ்?
அந்த பிரியமதா இந்திரா நகரில் ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்குது. தனியாக கார் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகுது வருது. யோ சும்மா இரியா. அந்த ஆள் கொழுந்தியாவான். பதறி போயிட்டாரு. ஒரு வேளை சொந்த உபயோகத்துக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரோ என்னவோ. தண்டாயுதம் நேற்று குடிச்சிட்டு உலர்னதில் லட்டு மாதிரி ஒரு தகவல் கொண்டாந்துருக்கிய தமிழ். எதை பற்றி பேசுகிறீங்க? ரூபாராணி. யார் சார்? அதான் அந்த குதிரையோட பேர். எந்த குதிரை? புரியுது சார். வர்ற சண்டே வேணுமுன்னா தமிழ் பேச்சை முழுங்கு உடனே பிரீத்தா வர்றா. குட் மார்னிங் டேடி. வாமா. இவ்வளவு நேரமாக டென்னிஸ் விளையாடுறது? ரொம்ப நேரம் விளையாடினா உடம்பெல்லாம் விச்சுக்கும் பிரீத்தி. இன்றைக்கி கிளப்பில் ஒரு பந்தயம் கட்டி விளையாடினேன் டேடி. பெஸ்ட் ஆஃப் 5. அதான் லேட் ஆகிடுச்சி. சரி, யார் ஜெயிச்சது? அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் தான். பந்தயம் என்ன? தோற்றவங்க ஜெயித்தவங்களோட காரில் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் நிரப்பி, அதோடு இல்லாமல் அந்த பெட்ரோல் தீந்து ரிசர்வுக்கு வர்ற வரைக்கும் ஜெயித்தவங்களுக்கு டிரைவராக இருந்து ஓட்ட சொல்கிற இடத்துக்கு காரை ஓட்டணும். சுவாரஸ்யமாக இருக்கே பந்தயம். உனக்கு டிரைவராக வேலை பார்க்க போகிறது எந்த பொண்ணு? பொண்ணு இல்லை, பையன். என்கிட்ட தோற்றது கௌதம். நாளைக்கு காலையில் அவனுக்கு டிரைவர் வேலை ஆரம்பமாகுது. பெங்களூர் வரைக்கும் ஓட்ட சொல்ல போகிறேன் டாடி. கசகசன்னு இருக்குது. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போமா. சார். என்னையா? மேடத்தை கொஞ்சம் கண்டித்து வளர்க்கலாம்னு படுது. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணோட சேர்ந்து நான் மேடத்தை பார்க்குறதே இல்லை. தமிழ், இது மாதிரி ஜென்ரேஷன்ப்பா. ஒரு 10 வருஷம் அவசரமாக முத்திக்கிட்டு நீ பிறந்து தொலைச்சிட்ட. ஒரு 30 வருஷம் அட்வான்ஸாக நான் பிறந்துட்டேன். அதனால் இந்த விஷயத்தையெல்லாம் நம்மளால் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. முடி வெட்டுற ஆள் வந்துட்டான். தோட்டத்தில் நிழலாக நாற்காலி கொண்டு போய் போட சொல்லு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அத்தியாயம் 2. ஏய் வராதே, கிட்ட வராதே. வந்தால் கடிச்சிருவேன். சொல்கிறத கேளு. எதுக்கு எனக்கு ஊசி போடுற? வேணாம், வலிக்குது. சொன்னால் கேட்க மாட்டியா? இரு என் ராஜா வரட்டும், எல்லாம் சொல்கிறேன். உன்னை உதைக்க சொல்கிறேன். ஏய் ராஜாத்தி, வாயை மூடு. புது டாக்டர் வந்திருக்காரு பாரு. வணக்கம் சொல்லு. சொல்கிறியா இல்லை பள்ளி கொண்டாட சொல்லட்டுமா? சிஸ்டர் விடுங்க, விட்டுறாதீங்க. வணக்கம் சொல்லாட்டா பரவாயில்ல. இல்லை டாக்டர், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் தேடி பிடிச்சி வச்சுருக்கோம். அதை சொல்லித்தான் பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க முடியுது. இது அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கிற மனநிலையாவா இவங்க இருக்காங்க? இந்த ராஜாத்திக்கு பல்லினா ரொம்ப பயம். பார்த்தீங்களா, வாயை முடிட்டா. இப்போ நாம் எது சொன்னாலும் கேட்பா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? சொல்லு பார்க்கலாம். நீ யார்? உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு புதுசாக வந்திருக்கிற டாக்டரு. என் பேரை சொன்னால் உன் பேரை சொல்கிறியா? இப்படின்னா சொல்கிறேன். என் பேர் வாசு. இப்போ உன் பேரை சொல்லு. என் பேர் வாசு. அது என் பேர். உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் குரங்கு. அப்படி சொல்லக்கூடாது. குரங்கு. இந்த மருந்தை குடி தானே இவ சொல்லுவா. அப்போ என் பேர் குரங்கு தானே. சிஸ்டர், வாட் இஸ் திஸ்? அப்படி கூப்பிட்டிங்களா? டாக்டர், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்காவது அடம் பிடிச்சிருப்பா. அப்போ கோபத்தில் அப்படி சொல்லியிருப்பேன். அதை வச்சுக்கிட்டு சொல்கிறா. நோ சிஸ்டர், எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு இவங்கக்கிட்ட கோபமே வரக்கூடாது. இவங்க நார்மல் மனநிலை இருந்தால் இங்கே ஏன் வரப்போகிறாங்க? இவங்க நமக்கு பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதுதான் இவங்க தன்மை. அதை சரிப்படுத்தத்தான் நாம் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் அப்படி இருக்காதீங்க. ஒவ்வொரு மென்டல் பேஷண்ட்டையும் ஒரு குழந்தை மாதிரி நினச்சி அப்ரோச் செய்யணும். மற்ற ஆஸ்பத்திரியில் சாதாரண பேஷண்ட்டுக்கு நர்சிங் பண்ணுறதுக்கும் இங்கே இவங்களுக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு சிஸ்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் டாக்டர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமல் இல்லை டாக்டர். ஆனால் இவங்க செய்கிற அளவுக்கு அதிகமான அட்டூழியங்களை சந்திக்கிறப்போ மனசு வெறுத்து போயிடுது. எவ்வளவு தான் பொறுமையாக போனாலும் திடீர்னு எல்லை மீறிடுவோம். கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் சிஸ்டர். மெடிடேஷன் பண்ணுற பழக்கம் உண்டா? இல்லை டாக்டர். ஐ டீச் யூ. இதோ பாருமா சிஸ்டர், இனிமேல் உன்னை குரங்குன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சரியா? இப்போ உன் நிஜமான பேரை சொல்லு. என் பேர் ராஜாத்தி. வெரி குட். உன் புருஷன் பேர் என்ன? சி போடா மண்டு. கரெக்டு, நான் மண்டு. ஆனால் ஏன் நான் மண்டு? புருஷன் பேரை யாராச்சும் சொல்லுவாங்களாடா? ஏய் வாடா போடான்னு சொல்லாதடி கழுத. சிஸ்டர்,
இப்போ தானே சொன்னேன் பொறுமையாக இருங்கன்னு. நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் கோபப்பட்டேனா? இவங்க குழந்தைங்க சொன்னேன்னு இல்லையா? குழந்தைங்க கிட்ட ஏன் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? ராஜாத்தி, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் தான் மண்டு. புருஷன் பேரை சொல்ல சொல்லி யாராச்சும் பொண்டாட்டிக்கிட்ட கேட்பாங்களா? மண்டு, முட்டாள். இன்னும் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி திட்டு பார்க்கலாம். திட்டட்டுமா? நிஜமா தான் திட்டு. இவ அடிப்பாளே. இல்லை, அடிக்க மாட்டா. நீ திட்டு. நாய். வெரி குட். அப்புறம் போடா பொறுக்கி. சபாஷ். அப்புறம் திருட்டு கம்நாட்டி பயலே. சூப்பர். இன்னும் காட்டெருமை. வேற இன்னும் எப்படி திட்டுறது? அவ்வளவுதான் தெரியுமா உனக்கு? ஆமாம், நிறைய வச்சுருந்தேன். நேற்று ராத்திரி தொலைஞ்சு போச்சு. யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இவ தான் திருடி இருப்பா. பிடிச்சி ஜெயிலில் போடுறியா? போட்டுடலாம். நீ படுத்துக்கோ. சிஸ்டர், நல்ல ரிசர்னிங் இருக்குல்ல? ஹீ இஸ் ரிசர்னிங் வெரி மச். நீங்கள் தான் மெச்சுக்கணும். என்னவோ அதிசயமாக இன்றைக்கி ஒழுங்காக நின்று பதில் பேசுகிறா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வழக்கமாக பேச மாட்டாளா? என் ரூமுக்கு போய்கிட்டே பேசலாம் வாங்க. பேசுவா. 100 கேள்வி கேட்டால் 2 வார்த்தை பேசுவா. எப்போவும் மேலே சுற்றுற ஃபேனை பார்த்துக்கிட்டே யோசனையிலே இருப்பா. திடீர்னு பொங்கி எழுவா. திடீர்னு எல்லா சாமானையும் போட்டு உடைப்பா. புடவையை உருவி போட்டுடுவா. இங்கே வந்த புதுசில் 3 மாதத்துக்கு சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சுருந்தோம். இங்கே எப்போ வந்தா? 2 வருஷமாச்சு. இப்போ எவ்வளவோ தேவலை சார். உட்காருங்க சிஸ்டர். இப்போ நான் பார்த்த 7 பேஷண்ட்டில் எனக்கு இந்த ராஜாத்தியை இன்னும் 6 மாதத்தில் பரிபூரணமாக குணப்படுத்திட முடியும்னு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அவள் கேஸில் கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆகி கவனம் செலுத்தலான்னு நினைக்கிறேன். விவரம் சொல்லுங்கள். இவ கழுத்தில் தாலி இருக்கே, கல்யாணமானவ தானே? ஆமாம் டாக்டர். இவ புருஷனை நான் சந்தித்து பேசணும். அட்ரஸ் இருக்குது இல்லையா? வர சொல்ல முடியுமா? இவ புருஷன் அட்ரஸ் நம்மக்கிட்ட இல்லை டாக்டர். இல்லையா? எங்கே இருக்கான் அவன் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. சரி, இவளை இங்கே அட்மிட் செஞ்சது யார்? மினிஸ்டர் அருள் நம்பி இல்லை, அவரோட செக்ரட்டரி தமிழரசன்னு பேர். அவர் தான் கொண்டாந்து சேர்த்தாரு. மினிஸ்டருக்கு வேண்டிய பொண்ணா. அவரோட வீட்டில் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்துச்சான். திடீர்னு மயக்கம் போட்டு விடுறது, கத்துறதுன்னு ஆரம்பித்து பைத்தியம் பிடிச்சிருச்சான். இந்த பெண்ணோட புருஷனுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பைத்தியம் பிடிச்சதை வச்சு டைவர்ஸ் பண்ண முடியுமான்னு அலட்சியமாக கேட்டானா. இந்த பொண்ணுக்கு வேறு ஆதரவு இல்லை. அதனால் இங்கே இவளை பார்க்க விசிட்டர்ஸ் கூட யாரும் வரதில்லை. இந்த பொண்ணோட கேஸ் புக் எங்கே இருக்குது? இந்தாங்க டாக்டர். வேலைக்கு போன இடத்துல வேற எவனையாச்சும் இவ புருஷன் செட்டப் செஞ்சு கொடுத்து நடத்திட்டு இருந்தானோ? இல்லைனா இப்படி அலட்சியப்படுத்துவான்? டாக்டர், இந்த காலத்தில் நல்லா இருக்கிற பொண்டாட்டியே அலட்சியமாக நடத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. பைத்தியக்காரி மேலே அக்கறை காட்டுவானா ஒருத்தன்? அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். என்ன இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின சொந்தம் இல்லையா? அப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்க முடியுமா? கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி லேட்டஸ்ட்டு முறைகளில் வைத்தியம் செஞ்சால் இந்த பொண்ணை ரொம்ப சீக்கிரத்தில் குணமடைய செய்யலாம். நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இலவசமாக அவ்வளவு செலவு செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அந்த செக்ரட்டரியை காண்டாக்ட் பண்ணி இவ ஹஸ்பண்ட் அட்ரஸ் தெரிஞ்சு நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஆளோட பேசலாம்னு நினைக்கிறேன். செய்யுங்க டாக்டர். இங்கே வர்ற பேஷண்ட்ஸில் நிரந்தரமாக இங்கேயே இருக்கணும்னு நமக்கு என்ன ஆசையா? இந்த ராஜாத்தி முழுசாக குணமாகி பழையபடி சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே. வாழ்நாள் பூரா உங்களை மறக்க மாட்டா டாக்டர். அத்தியாயம் 3. ரூபாராணி. சொல்லுங்கள் சார். இந்த இடத்துல எனக்கு சார் போட்டால் பிடிக்காது. வேறு எப்படி கூப்பிடுறது? என்னடா அருள் நம்பின்னு கூப்பிடு. எனக்கு கோபமே வராது. எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற நீ? அதிகமாக சொல்லிட்டா உங்களுக்கு கோபம் வந்துடும். நீங்களே சொல்லிடுங்க. 47 தான் ஆகுது. கட்சிக்காக மாநிலம் முழுக்க அலைஞ்சு திரைஞ்சி உரிச்சதில் உடம்பு விட்டு போய் வயசான மாதிரி தெரிகிறேன்டா. முந்தியெல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சு பாடியை கும்முன்னு வச்சுருப்பேன் உன்ன மாதிரி. நீ எக்ஸசைஸ் பண்ணுறது தானே? அதெல்லாம் எதுவும் இல்லையே. பின்ன எப்படி உடம்பை இவ்வளவு கச்சிதமாக வச்சுருக்கு? இயற்கையாக அமைஞ்சது தான். உன்னை பார்க்குறப்ப எல்லாம் தண்டாயுதம் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்குவேன். ஏன் சிரிக்கிற? குருடன் கையில் ஓவியத்தை கொடுத்து என்ன யூஸு? அப்படியா? எல்லாம் பேச்சில் தான் கில்லாடியா? கொஞ்சம் கூட ரசனையே இல்லாதவர் ஒரு புது சாரி கட்டிக்கிட்டு வந்து காட்டினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த சேலையில் நீ அப்சரஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். அவர் இந்த சேலை என்ன விலைன்னு கேட்பார். ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தால் அதை கண்டுக்க கூட மாட்டார். வலுக்கட்டாயமாக கேட்டால் இப்படி செஞ்சுக்க 2 மணி நேரம் ஆயிருக்குமான்னு கேட்பார். இவர் மேலே எனக்கு பாசம் எப்படி பொங்கும்? பொங்குறதும் அடங்கிடும். ஆனால் தான் தயக்கத்தோடு தான் உனக்கு ஃபோன் செஞ்சேன். மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிவிடியோன்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமாங்க?
எனக்கு அந்த ஸ்மைல் சிக்ரேட்டிஸ்கில் லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, பணம் கூட வேண்டான்ட்டீங்க. உதவிக்கு பதில் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நீங்களே ஃபோன் செஞ்சீங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். எதுக்கு? என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியுமா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பர்சனலாக பேசிகிட்டு இருக்கலாம்னு பச்சையாக இன்னொருத்தர் ஒய்ஃபை கேட்குறதுக்கு ஒன்று அசாத்திய துணிச்சல் இருக்கணும், இல்லைனா உங்களை மாதிரி பதவி கை வச்சுருக்கணும். ரூபா, நான் பதவியில் இருக்கிறதுனால தான் தைரியமாக பேசினேன்னு நினைக்காத. என் கேரக்டரே அதான். வழவழா குழன்னு கிடையாது. வெட்டு விழுந்த மாதிரி சொல்லி முடிச்சிருவேன். ஆமாம், நீ இங்கே வந்திருக்கிற இது தண்டாயுதபாணிக்கு தெரியுமா? தெரியாது. என்ன சொல்லிட்டு வந்த? ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டேன், தட்ஸ் ஆல். அது கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி என் இஷ்டப்படி தான் நடந்துக்குவேன். போதும், 2 ரவுண்டுக்கு மேலே நான் குடிக்கிறதில்ல. சிகரெட் கொடுங்க. ரொம்ப எப்போயாவது தான் அடிப்பேன். காட்டம் ஒத்துக்கிறது இல்லை. இன்னும் அவ்வளோ தூரத்தில் உட்காந்தா எப்படி? நீங்கள் கிளாஸை முடிங்க, பாக்கி இருக்கே. ரூபா, எவ்வளவு மெத்துன்னு இருக்கே நீனு. லைசன்ஸு எப்போங்க கிடைக்கும்? இதில் கூட ஜிப் வச்சு விற்கிறாங்களா? லைசன்ஸ் எப்போங்க கிடைக்கும்? தாலியை பார்த்தா தான் எனக்கு அலர்ஜி. கட்டி வச்சுட்டா போச்சு. லைசன்ஸ் எப்போங்க கிடைக்கும்? அட என்ன நீ ஜபம் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு, நாளைக்கே ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட மாட்டேன். அடைச்ச யாரா அது இந்த நேரம் பார்த்து? ஹலோ சார், நான் தமிழரசன் பேசுகிறேன். அதான் தெரியுதே, என்னையா இப்போ தலை போகிற அவசரம்? ஹரிகிருஷ்ணன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்ப சொல்லியிருந்தீங்களே, இப்போ தான் வந்தான். அனுப்பி வச்சுருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கான். அறிவு இருக்காயா உனக்கு? அவனை எத்தனை மணிக்கு அனுப்ப சொன்னேன்? 7 மணிக்கு. இப்போ மணி என்ன? 8:30. நான் சொன்ன நேரத்துக்கு அனுப்பாமல் இப்போ அனுப்பி வச்சா என்னையா அர்த்தம்? நான் இங்கே என்ன சும்மா அக்கடான்னு உட்காந்துருக்கேனா? மனுஷனுக்கு பல ஜோலி இருக்காது. சாரி சார், மேட்டர் அர்ஜென்ட்டுங்கிறதால உங்களை கேட்காம அனுப்பி வச்சிட்டேன். மேட்டர் அர்ஜென்ட்டு தான், அதை விட ரொம்ப முக்கியமான ஜோலி ஒன்று குறுக்க வந்துருச்சு. அந்த ஹரிகிருஷ்ணன் இங்கே வந்துடாமல் செய்ய முடியுமா? கஷ்டம் சார். அவன் பைக்கில் வந்தான். பைக்கில் தான் அங்கே வந்துக்கிட்டு இருப்பான். நடுவில் அவனை கண்டுபிடிச்சி நிறுத்துறது சிரமம் சார். சரி போயா, நான் பார்த்துக்கிறேன். யாருங்க? முக்கியமான வேலை வந்துருச்சா? நம்ம செக்ரட்டரி சொதப்பிட்டான். ஹரிகிருஷ்ணனு ஒருத்தனை 7:30 மணிக்கு இங்கே அனுப்ப சொல்லியிருந்தேன். அவனை இப்போ அனுப்பி வச்சுருக்கான். நீ வந்த மாருதி காரோட சாவியை கொடு. ரூபா. எதுக்குங்க? வண்டியை எடுத்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்பக்கம் நிறுத்திட்டு வந்துடுறேன். ஏன்? அது பாட்டுக்கு போர்ட்டிக்கோவில் நின்றுட்டு போகுது. வர்ற ஹரிகிருஷ்ணன் ஒரு பத்திரிக்கை நிருபர். பத்திரிக்கைக்காரன் கண்ணும் புத்தியும் சும்மா இருக்காது. அந்த கார் நம்பரை பார்த்து வச்சுப்பான். அப்புறம் கார் யாருக்கு சொந்தம்னு விசாரிப்பான். இவனா ஒரு யூகத்துக்கு வந்து கிசுகிசு எழுதுவான். இவ்வளவு தூரம் பயப்படுறீங்களே? பொம்பளைக்கு கற்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அரசியல்வாதிக்கு அவனோட இமேஜ். மக்கள் மத்தியில் எப்போவும் நல்ல விதமாகவே இந்த இமேஜை மெயின்டைன் செய்யணும். கொஞ்சம் கூட இதில் லூஸாக விட்டுடக்கூடாது. நீ சாவியை கொடு. அத்தியாயம் 4. வாங்க தம்பி. குட் ஈவினிங். வணக்கம். என் பேர் ஹரிகிருஷ்ணன். தெரியுமே, எவ்வளவு பாப்புலர் நீங்கள். முதல்ல யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் காலனா அரையனா பத்திரிக்கையில் ஒரு பூவின் வியர்வை மேகத்தின் சங்கமம்னு யாருக்கும் புரியாமல் கதைகள் எழுதிட்டு இருந்தீங்க. அப்புறம் யாரோ உங்களை கெடுத்து விட்டாங்க. துப்பறியும் பத்திரிக்கைக்காரனாக மாறிட்டீங்க. அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். உட்காருங்க. நமக்கு தம்பி அளவுக்கு இங்கிலீஷ் வராது. குறுக்காலாங்கங்கே உப்புமாவில் முந்திரி மாதிரி தூவி விட்டுடுவேன். என்னை எதுக்காக வர சொன்னீங்க சார்? அட உட்கார மாட்டிங்களா? நான் கொஞ்சம் மப்பில் இருக்கேன் தம்பி. சாப்பிட்றது உண்டு இல்லையா? கொண்டாடட்டுமா? சாப்பிடுவேன் சார், இப்போ வேணாம். ஏன்? எங்கெங்கே யாரோட சாப்பிடணும்னு சில கருத்துக்கள் வச்சுருக்கேன். அப்போ சரிதான். தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இதை கேட்கத்தான் வர சொன்னீங்களா? அட என்னப்பா உனக்கு சுருன்னு கோபம் வந்துடுது? மூலவியாதிக்கார நாட்டமாக முறைச்சிக்கிட்டே இருக்கியே. என்ன பண்ணிட்டேன் உனக்கு? இந்த சமுதாயத்துக்கும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கும் தான் துரோகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி என்ன தம்பி செஞ்சுட்டேன்? வரி பணத்தை கொள்ளையடிக்க போகிறீங்க சார். பெட்டி பெட்டியாக லஞ்சம் வாங்குறீங்க சார். தேவா ஃபவுண்டேஷனில் உங்களோட பினாமி ஃபைனான்ஸ் கம்பெனியில் மட்டும் பொதுமக்கள் பணம் 75 லட்சம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு உதாரணம் தான். பத்திரிக்கையில் என்ன எழுதியிருக்கியோ அதையே தான் இப்போ நேரில் சொல்கிற கம்பெனியை நான் திறந்து வச்சேன். அதை தவிர எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
மாதத்துக்கு 10-20 ஸ்தாபனங்களை என் கையால் திறந்து வைக்கிறேன். இதில் ஒரு ஸ்தாபனம் தப்பு செஞ்சால் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி தம்பி? உங்களுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீ பத்திரிக்கையில் குறிப்பிட்டிருந்ததால தான் உன்னை கூப்பிட்டு பேசலாம்னு வர சொன்னேன். என் வீட்டில் எப்போவும் 10 பேர் வந்து போயிட்டுருப்பாங்க, நிம்மதியாக பேச முடியாது. அதனால தான் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொன்னேன். இங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன சார் பேசணும்? நீ என்னோடய சீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் வந்து சேரும், தவிர்க்க முடியாது. இன்றைக்கி அரசியலில் நீ நேர்மையாக இருந்தேன்னு வச்சுக்கோ, கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கும் லாயக்கில்லாத புண்ணாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதனால் நீ அனாவசியமாக என் விவகாரத்தை நோன்றதை நிறுத்திக்கிட்டால் நல்லது. யாருக்கு நல்லது? எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. என்ன சார் மிரட்டுறீங்களா? என்ன சொல்லிட்டேன் இப்போது? உன் நல்லதை நினச்சி தான் வர சொன்னேன். சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் 1000 ரூபாய் வாடகையில் எத்தனை நாள் காலத்தை ஓட்ட போகிற? ஏதாச்சும் சினிமா பத்திரிக்கை தனியாக ஆரம்பிக்கிறியா சொல்லு, பேப்பர் கோட்டா ஏற்பாடு பண்ணித்தரேன், ஆஃபீஸ் டெலிஃபோனோட ஏற்பாடு பண்ணித்தரேன், கேபிட்டல் வேணும்னாலும் தந்துடலாம். சார், என்னை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. பேசிகிட்டு இருக்கப்போ பாதியில் எழுந்திரிச்சா எனக்கு பிடிக்காது தம்பி. எனக்கு பிடிக்காத பேச்சை பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது சார். அப்போது நான் புறப்படட்டுமா? ஆமாம், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருக்க? இந்த மாநிலத்தோட மந்திரிப்பா. கட்சியில் எனக்கு இருக்கிற செல்வாக்கு தெரியுமா? போன வருஷம் கட்சி தலைமை என் மேலே நடவடிக்கை எடுத்தப்போ 7 பேர் தீக்குச்சி குளித்து செத்தாங்க. தலைமை அப்புறமா என்னை சமாதானப்படுத்தி சேர்த்துக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில் பேப்பரில் ஒரு அறிக்கை விட்டால் மெட்ராஸில் 10 லட்சம் தொண்டர்களை கூட்டி காட்டிடுவேன். நீ என்னடான்னா ரொம்ப தான் அலட்சியமாக பேசுகிறியே. எவனோ முட்டாள் தொண்டர்கள் 7 பேர் தீக்குளிச்சா உங்களை நான் தெய்வமாக கொண்டாடணுமா? நான் பத்திரிக்கைக்காரன் சார், எதை பற்றியும் யாரை பற்றியும் நேர்மையாக விமர்சிக்கிறவன். நீங்கள் சொன்ன செல்வாக்கெல்லாம் சாஸ்திரவாதமாக தான். உங்களுக்கு பதவியில் இருக்கிற வரைக்கும் தான், அதை மறந்துடாதீங்க. மிரட்டல் உருட்டல் எதுவும் என்கிட்ட பழிக்காது. வரேன் சார். ஹலோ, டிஐஜி கதிரேசன் இருக்காரா? நான் மினிஸ்டர் அருள் நம்பி பேசுகிறேன். இல்லையா? எப்போ வருவார்? எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லணும், புரிஞ்சுதா? என்னங்க ஆச்சு? ரூபா, மப்பெல்லாம் இறங்கி போச்சு. ஒரு பொடி பையன் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசிட்டு போகிறான். அவனவன் என் பேரை சொன்னாலே சொன்னவன் காலில் விழுந்து கும்பிடுறான். இவன் பெரிய சண்டியர் மாதிரி விரைச்சிக்கிட்டு போகிறான். எனக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு. நீ புறப்படு. இன்னொரு நாள் நல்ல மூடில் இருக்கிறப்போ ஃபோன் செய்கிறேன். கண்டிப்பாக ஃபோன் செய்யுங்க. அத்தியாயம் 5. யார்? கதவை திறங்க. திஸ் இஸ் போலீஸ். போலீஸா? என்ன வேணும் உங்களுக்கு? ஐ ஆம் டிஐஜி ஆஃப் போலீஸ் கதிரேசன். அதானே ஜேர்னலிஸ்ட் ஹரிகிருஷ்ணன் வீடு? ஆமாம். நீங்கள் யார்? ஹரிகிருஷ்ணனோட அப்பா. ஹரிகிருஷ்ணன் எங்கே? உள்ளே தூங்கிட்டு இருக்கான், எழுப்புங்க. ஹரி, தம்பி ஹரி, கொஞ்சம் வாப்பா, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஆ, என்ன சார்? நான் தான் ஹரிகிருஷ்ணன். உங்கள் வீட்டை சோதனை போடணும். எதுக்கு? உங்களுக்கும் சில தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? கமான், போய் தேடுங்க. சார், இது அபாண்டமான பழி. நான் ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட். ஒரு பத்திரிக்கைக்காரனோட வீட்டில் நடுராத்திரியில் புகுந்து இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறது என்ன நியாயம்? கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சார், எங்கம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். யூ ஜஸ்ட் அஃப் மேன். சார், இந்த வெடிகுண்டுங்க இதோட மெத்தைக்கு அடியில் இருந்துச்சு. என்னடா என்னமோ அப்பாண்டா அது இதுன்னு பேசின? இந்த வெடிகுண்டுங்க உனக்கு எப்படி கிடச்சிது? சிவகாசியில் வாங்கினியா? தீபாவளி பட்டாசுன்னு சொல்லியா? மிச்சத்தை நான் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுக்கிறேன், வாடா. ஐயோ சார், இந்த வெடிகுண்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. அதுக்காக உன்னை நான் எதுவுமே விசாரிக்காமல் இங்கேயே விட்டுட்டு போயிடணுமா? வா, விசாரிக்கிறேன். உன் மேலே எந்த தப்புன்னு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு ஜோராக வெளியில் வந்துடு. அட வாடாண்ணா. குட் மார்னிங் சார். பேப்பரில் என்ன நியூஸ் இன்னைக்கு? நம்ம நியூஸ் தான் சார். எதை சொல்கிற படி? பத்திரிகையாளர் தற்கொலை, திடுக்கிடும் தகவல்கள். தமிழ், உனக்கு திடுக்கிடுதா? இல்லை சார், எனக்கு திடுக்கிடலை. அப்புறம் யாருக்கு திடுக்கிடும்? பொதுமக்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தான். சரி, படி. பிரபலமான அரசியல் வார இதழ் ஒன்றில் பத்திரிகையாளராக பணியாற்றி வந்தவர் ஹரிகிருஷ்ணன். துணிச்சலான கட்டுரைகள் எழுதுவதில் பிரபலமானவர். சமீபத்தில் இவரை பற்றிய சில ரகசியமான தகவல்கள் காவல்துறைக்கு கிடைத்தன.
இவர் நிருபர் என்ற போர்வையில் வெளிநாடு ஒன்றின் உளவாளியாக செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு தீவிரவாத குழுவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கிற சந்தேகமும் ஏற்பட்டது. அதனால் காவல்துறை இவரை மிக ரகசியமாக கண்காணித்து வந்தது. நேற்றிரவு திடீரென்று இவரது வீட்டை சோதனை போட்டபோது தீவிரவாதிகள் பயன்படுத்தும் நவீன ரக வெடிகுண்டுகள் சில கைப்பற்றப்பட்டன. ஹரிகிருஷ்ணனை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். போகிற வழியில் ஹரிகிருஷ்ணன் திடீரென்று தீவிரவாதிகள் பயன்படுத்தும் சயனைட் என்னும் விஷ கேப்சியூலை குடித்து தற்கொலை செய்து கொண்டான். அவன் தொடர்பு கொண்டிருந்த தீவிரவாத இயக்கம் பற்றிய தகவல்கள் அவரிடம் விசாரிக்க முடியவில்லை. எனினும் அவருடைய வீட்டில் மேலும் பரிபூர்ணமாக சோதனை செய்து வருவதோடு ஹரிகிருஷ்ணன் தொடர்பு கொண்டிருந்த நபர்களை தீவிரமாக விசாரிப்போம் என்று நமது நிருபரிடம் டிஐஜி கதிரேசன் தெரிவித்தார். பயங்கரமான ஆளியா அந்த கதிரேசா? ஏன் சார், அவனை டேமேஜ் பண்ணியான்னா அவன் பேரையும் சேர்த்து டேமேஜ் பண்ணியிருக்கான் பாரு. காலங்காத்தால் ஃபோன் செஞ்சு எல்லாம் ஆச்சுன்னு தகவல் சொன்னார். அவன் வாய்க்குள்ளே கட்டாயப்படுத்தி அந்த கேப்சூலை போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சான். உழைக்க தெரியாதவன் சார். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எடுத்து சொன்னேன். சினிமா ஹீரோக்கள் அநியாயத்தை எதிர்த்து ஜெயிக்கிறதா காட்டுறாங்க பாரு, அதை பார்த்து கெட்டு போயிடுறாங்கப்பா. இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. தேவையா அந்த சாவு? நாம் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் அநியாயத்துக்கு நம்மளை உசுப்பேற்றி விட்டுறானுங்க. யாருன்னு பாரு. ஹலோ, எஸ் சொல்லுங்கள். 1 minute சார். நீதிமணி பத்திரிகையிலேருந்து பேசுகிறாங்க. உங்களை பேட்டி எடுக்கணுமாம். உங்களை பற்றி அவதூறாக கட்டுரை எழுதின மறுவாரம் நிருபர் ஹரிகிருஷ்ணன் இந்த மாதிரி விவகாரத்தில் மாட்டியிருக்காரே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதென்னையா கேட்க போகிறான்? பதில் சொல்ல விரும்பலைன்னு சொல்லணும். இல்லைனா போலீஸ் விசாரணையில் இருக்கிற ஒரு மரணம் பற்றி நான் எதுவும் அபிப்பிராயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். அதோட எந்திரிச்சு போக மாட்டானுங்க. நோண்டி கேட்பானுங்க. நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? இல்லையே, உடம்பு சரியில்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறார். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம்னு சொல்லிடு தமிழ். ஹலோ, மினிஸ்டர் ரெஸ்ட்டில் இருக்கார், உடம்பு சரியில்லை, இப்போது ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறீங்களா? வெல்கம். எனக்கு மூட் அவுட் ஆகி குதிரையை மிஸ் பண்ணிட்டு தான் வருத்தமாக இருக்குது. வெளியூர் போயிடுங்களேன் சார். பார்ப்போம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வாசுன்னு ஒருத்தர் ஃபோன் செஞ்சு பேசினார் என்கிட்ட. என்னவா? அவர் புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணினாராம். ராஜாத்திக்கு நவீன முறையில் சிகிச்சை கொடுத்தா அவளோட பைத்தியத்தை தெளிவிச்சு ரொம்ப சீக்கிரத்தில் சரி பண்ணிடலாமாம். அவள் குணமாகலைன்னு யார் எழுதாப்போ? நாம் சேர்த்து விட்ட பேஷண்ட்டுங்கிறதால நம்மக்கிட்ட பேசுகிறார். கொஞ்சம் பணம் செலவாகுமா? என்னென்னமோ தெரப்பின்னு மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு இழவு வேணாம், பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. அதுவாக குணமாகிறப்ப ஆனால் போதும்னு சொல்லு. சொல்லிட்டேன். அவள் புருஷனோட அட்ரஸ் கேட்குறார். என்னையா இது, இந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சி பொண்டாட்டி மேலே ஆர்வம் இல்லைன்னு தானே ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். ஆமாம், புருஷனையும் பொண்டாட்டியையும் இவர் சேர்த்து வைக்கிறாராம். தியாகுவுக்கு சிங்கப்பூரில் எப்போது கான்ட்ராக்ட் முடியுது? இன்னும் 1 வருஷம் இருக்குது சார். அவன் வர்றப்போ ராஜாத்தி பைத்தியமாகவே இருந்தால் தான் பரவாயில்ல. அவள் குணமாயிட்டா பிரச்சனை தமிழ். ஹரிகிருஷ்ணன் ரூட்டை கிளியர் செஞ்ச மாதிரி ராஜாத்தி ரூட்டையும் எப்போ கிளியர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தான் பொம்பளைன்னு பரிதாபப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொன்னீங்க. பாவம் தமிழ், கொஞ்சமாச்சும் ஈரம் வேணும் மனுஷனுக்கு. ஹரிகிருஷ்ணன் வேற, ராஜாத்தி வேற. காலை கொத்த வந்த படம் எடுத்த பாம்பை கொல்றது தவிர்க்க முடியாது. அடுத்த வீட்டு பசுனாலும் நமக்கு விசுவாசமான பால் கொடுக்குற பசுப்பா அது அந்த ராஜாத்தி. கொடுக்க வச்சிங்க. எப்படியோ எவ்வளவு காரியம் நடந்திருக்கு ராஜாத்தியால். ஒரு நன்றி வேணாமா? அதனால தான் அவள் சாக வேணாம்னு அன்னைக்கும் நினச்சேன், இன்றைக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சிக்கலாகிற மாதிரி இருந்தால் அப்போது பார்த்துக்கலாமே தமிழ். சரி சார். இந்த டாக்டர் சும்மா இருக்க மாட்டானா? ஏதாச்சும் பதில் சொல்லணுமே சார். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிடு. நிஜமாகவே ஏற்பாடு செய்ய போகிறாமா என்ன? ஆமாம், பணத்துக்கு இல்லை, பின்ன அந்த டாக்டரோட டிரான்ஸ்ஃபருக்கு. அத்தியாயம் 6. கௌதம். அப்படியே காரை ஓரமாக நிறுத்தேன். ஏன் நிறுத்தேன் சொல்கிறேன், நிறுத்திட்டேன். என்ன ஏய், ஐ லவ் யூப்பா. நீ கிஸ் அடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தயாராக இருந்திருப்பேனே பிரீத்தி. இதில் என்ன தயார்படுத்துறதுக்கு இருக்குது? சிரிப்பே இல்லையே. மீன் கொத்துற மாதிரி கொத்தி முடிச்சிட்டியே.
நிதானமாக ஒரு தடவை ப்ளீஸ். முத்தத்தை இவ்வளவு ஜெட் வேகத்தில் கொடுக்கக்கூடாதுமா, நான் சொல்லித்தரேன் பாரு. ஏய் சும்மாரு, நான் பாட்டுக்கு ஒழுங்காக தானே காரை ஓட்டிகிட்டு இருந்தேன், நீ தானே என்னை உசுப்பேத்தின. திடீர்னு உனக்கு கிஸ் தரணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி எங்களுக்கு தோணாதா? முதல்ல மீசை வை கௌதம். சகிக்கலை, வேணும்னே மழித்தேன். ஷேவிங் பண்ணிட்டு இருந்தப்போ அம்மா கூப்பிட்டாங்கன்னு சட்டுன்னு திரும்பினேன்னா கால்வாசி மீசை அம்பேல், அப்படியே விட்டால் இன்னும் கோரமாக இருக்கும்னு எடுத்துட்டேன். பொம்பளை மாதிரி இருக்க, ஷாருக்கான் மாதிரி இருக்கிறதா பவித்ரா சொன்னா. பவித்ரா யார் அது? நான் வழக்கமாக சிடி எடுக்கிற கடையில் இருக்கிற பொண்ணு. அவளுக்கு உன் மீசையை பற்றி கமெண்ட் அடிக்கிற உரிமை? உடனே ஜெலசியா, அது புது ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு நான் கமெண்ட் அடிப்பேன், அந்த மாதிரி தான் பிரீத்தி. இதெல்லாம் உன்னை தான் உதைக்கணும் படவா. என்னை லவ் பண்ணிக்கிட்டு கண்ட பொம்பளைங்களையும் சைட் அடிக்கிறது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக காதை திருகிடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாமேன்னு தான். சீப்போ, இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றியே நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். அம்மா தாயே, கொஞ்சம் கருணை வைங்கம்மா. வேணும்னா எத்தனை பொட்டி வேணும்னு கேளுங்க, கொடுத்துட்றேன். அது என்ன பொட்டி? மந்திரி பொண்ணுக்கு பொட்டி பற்றி டியூஷன் எடுக்கணுமா? ஏய், அனாவசியமாக எங்கள் அப்பாவை இழுக்காத கௌதம். என் வருங்கால மாமனார் பற்றி பேச எனக்கு உரிமை இல்லையா? அது சரி, உங்கள் அப்பா 2 வேஷம் போடுறவர்னு சொல்கிறாங்களே, அப்படியா? அது என்ன 2 வேஷம்? ஒரு பக்கம் நேர்மையான அரசியல்வாதி, இன்னொரு பக்கம் சுயலாபத்துக்காக கொடூரமாக நடந்துக்கிறவர். இப்படியெல்லாம் பேசாதே, எனக்கு கோபம் வரும். எங்கள் அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பாசமாக இருக்கார், மற்றபடி அவரோட அரசியல் விவகாரங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது, புரியவும் புரியாது. எதுக்கு ஈவினிங் மூட கெடுக்கிற கௌதம்? ஓகே விடு. நம்ம லவ் மேட்டர் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அவர் இந்த ஜென்ரேஷனை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறவர். என் செலெக்ஷனில் தப்பிருக்காதுன்னு அவருக்கு தெரியும். என் விருப்பத்துக்கு எதிராக எப்போவும் நடந்துக்க மாட்டார். ரைட்டு, அப்படின்னா நான் இப்போவே வந்து அவரை பார்த்து பேசட்டுமா? எதுக்கா? சரியா போச்சு. காலகாலமாக லவ் பண்ணிக்கிட்டே இருந்துடுறதா? கல்யாணம் சாந்தி கல்யாணம்னு எவ்வளோ இருக்குது. அவசரப்படாதே, நான் அவரோட மூடு பார்த்து சொல்கிறேன். அதான் எதிர்ப்பு சொல்ல மாட்டார்னு சொல்கிறியே, ஆனாலும் நல்ல மூடில் பார்த்து பேசினா தானே பரவாயில்ல. பெரிய விஷயம் இல்லையோ அது. ஓகே, புறப்படலாமா? புறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு மீன் கொத்தி முத்தங்கொடை. அதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. மூடு வந்தால் தானாக நானே தருவேன். மைவாய் ஸ்மார்ட் பண்ணு. அடுத்த தடவை உனக்கு மூடு வர்றப்போ ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி சொல்லிடுமா ப்ளீஸ். சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. அத்தியாயம் 7. சிஸ்டர், என்ன டாக்டர், ஒரே மர்மமாக இருக்கே. எதை சொல்கிறீங்க டாக்டர்? ராஜாத்தி விஷயம். அவளை இங்கே அட்மிட் செஞ்ச மினிஸ்டரோட செக்ரட்டரி தமிழரசன் கிட்ட பேசினேன். பட்டுக்காம பேசுகிறார். சிங்கப்பூரில் இருக்கிற இவ புருஷனோட அட்ரஸ் தர தயங்குறார். மழுப்பி பேசுகிறார். பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சும்மா ஒப்புக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சொந்த புருஷனுக்கே அக்கறை இல்லாதப்போ நாம் ஏன் அக்கறைப்பட்டுக்கணும்னு தானே டாக்டர் யாருமே நினைப்பாங்க. அதனால தான் மர்மமாக இருக்குன்னு சொல்லலை சிஸ்டர். அப்புறம் ராஜாத்தியை கவனிச்சிருக்கீங்களா? அவளோட இடுப்பில் ஒரு காயத்தழும்பு இருக்குது. ஆமாம், அது தீப்புண்ணால் ஏற்பட்ட காயம். அதோட சைஸில் வச்சு சிகரெட்டால் சுட்டு அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம்னு கெஸ் பண்ணேன். ராஜாத்திக்கு குளிப்பாட்டி விடுற ஆயாவை கூப்பிட்டு விசாரித்தேன். அவள் உடம்பில் அந்த மாதிரி தீப்புண் தழும்புகள் 10-15க்கு மேலே இருக்காம். குறிப்பாக பிரஸ்டில். அந்த புருஷன் வக்கிரம் பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்குது. ஆமாம், அவளோட வக்கிரத்தனமான நடத்தைகளால் தான் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கலாம். இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை தரவாக பார்த்தேன். இவ இங்கே அட்மிட் ஆன சமயத்தில் இவள் உடம்புல நிறைய போதைப் பொருளோட இரத்த கலப்பு இருந்திருக்கு. ஊசி போடுன்னு கெஞ்சிருக்கா. முதல் கட்டமாக இவளுக்கு ஏற்பட்ட போதை மருந்து அடிக்ஷனை நிறுத்தியிருக்காங்க. அது எனக்கே தெரியும் டாக்டர். அந்த ஊசி போடுன்னு அலறுவா. டாக்டர் தூங்க வைக்கிற ஊசி போட்டு தான் அவளோட ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. ஒரு குடும்ப பொண்ணுக்கு எப்படி போதை ஊசி போட்டுக்கிற பழக்கம் வந்துச்சு? உடம்பு பூரா தீப்புண் தழும்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? புருஷன் ஒரேடியாக ஏன் ஒதுக்குறான்? அட்மிட் பண்ணினவங்களும் பெருசாக அக்கறை எடுத்துக்கலையே ஏன்? இந்த கேள்விகளை எல்லாம் யோசித்து பார்த்தா மர்மமாக இல்லையா? நீங்கள் நினைக்கிறது சரிதான் டாக்டர். அமைச்சர் வீட்டில் வேலை பார்த்துருக்கா. அங்கே என்ன விவகாரமோ என்னவோ. இது என்ன விவகாரம்னு தெரிஞ்சுக்க வேணாமா?
நமக்கு எதுக்கு டாக்டர் பெரிய இடத்துக்கு பொல்லாப்பு? இதில் பொல்லாப்பு என்ன இருக்குது? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சால் தானே இந்த பொண்ணுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்காக என்ன செய்ய போகிறீங்க? இப்போ புதுசாக சில மருந்துகள் வந்திருக்கு சிஸ்டர். தனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாமல் தவிக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு இந்த மருந்தை இன்ஜெக்ட் செஞ்சால் அது அவங்களோட ஞாபகங்களை கிளறிவிடும், பேச வைக்கும். அப்படியா? ஆமாம். இன்றைக்கி நான் ராஜாத்திக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவளோட பழைய நினைவுகளை கிளறி விடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய்யுங்க டாக்டர். ராஜாத்தி, என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் பண்ணலையே, நான் சமத்து. இப்போ தான் ஒழுங்காக மருந்து சாப்பிட்டேன். இவ தான் கொடுத்தா, சொல்லேண்டி. சரி சரி, என்னோட வா. ஐயோ, நான் தான் எதுவும் பண்ணலேன்னு சொல்கிறேனே, எதுக்கு என்னை கூப்பிடுற? அடிக்க போறியா? சேச்சா, நீ தான் சமத்தாச்சே, உன்னை எதுக்காக அடிக்க போகிறாங்க? உனக்கு அல்வானா பிடிக்கும் இல்லையா? என் ரூமில் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே கொண்டாந்தா எல்லோரும் கேட்பாங்க, அப்புறம் உனக்கு கிடைக்காது. அதனால தான் அங்கே வான்னு சொல்கிறேன். ஐ, அல்வா தருவியா? அப்போ வர்றேன். சிஸ்டர், அழைச்சிட்டு வாங்க. வாமா. ராஜாத்தி, இப்படி உட்காரு. இதோ இருக்கு பாரு அல்வா, கொண்டா. பசிக்குது, இரு. இப்போ சொல்கிறபடி நீ கேட்டால் நான் தருவேன். என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லு. ஒரு ஊசி போடுவேன், சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை கேள்வி கேட்பேன், நீ யோசித்து பார்த்து பதில் சொல்லணும். என்ன, ஊசி போட்டுக்கிட்டா அல்வா தருவியா? நிச்சயமா. அப்போ சரி. எதுக்கு இவளை வெளியில் போக சொல்லு? இவளும் அல்வாவில் பங்கு கேட்பா. சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கதவை சாத்திட்டு வெளியில் போங்க. சரி டாக்டர். ராஜாத்தி, இப்போ ஊசி போடலாமா? நான் கண்ணை மூடிக்க வேணாம், நீ வலிக்காமல் போடுவியா? ரைட், கண்ணை முடிக்கோ. வெரி குட். வலிக்கவே வலிக்காது, சும்மா கத்துற. இல்லை, நிஜமாக வலிக்குது. இப்போ வலிக்கலை. கண்ணை நீ திறக்கலாம் ராஜாத்தி. சரி, என்ன அது? டேப் ரெக்கார்டர். நீ பேசுகிறத எல்லாம் இது பதிவு செய்யும். இப்போ கேள்வி கேட்கட்டுமா? இரு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படித்தான் இருக்கும். நல்லா சாஞ்சி உட்காரு. ஐயோ, அவன் வரான் பாரு. யாரு? அந்த பொறுக்கி தான் வந்து என் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் உருவ போகிறான். அவனை போக சொல்லு. யாரை போக சொல்லு? அதோ நிற்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. ஐயோ, வரான். சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரான் பாரு. ஐயோ, வலிக்கும். சிகரெட்டால் சுடுவான், வலிக்கும். அவனை போக சொல்லு. இரு, போக சொல்கிறேன். ஆமாம், அவன் எதுக்கு உன்னை சிகரெட்டால் சுடுவான்? அவன் யாரை அனுப்பிச்சாலும் அவனோட கட்டில் நான் படுக்கணும், இல்லைன்னா சுடுவான். ஆனால் ஒரு ஊசி போட்டு விட்டு தான் அனுப்புவான். ஊசி போட்டுக்கிட்டியா? அது வேற ஊசி. அதை போட்டுக்கிட்டா ஜாலியாக இருக்கும், சிரிப்பு சிரிப்பாக வரும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்குங்கடான்னு சொல்லுவேன். கடிக்கிறியா? கடிச்சிக்கோ. அடிக்கிறியா? அடிச்சுக்கோ. அது சரி, சிகரெட்டால் சுடுறது யாரு? ஐயோ, மண்டா இருக்கே நீ, இது கூட தெரியாதா? நான் மண்டு தான். தெரியாது, சொல்லு. அருள் நம்பி, முதல்ல எம்எல்ஏ, அப்புறம் மினிஸ்டர். அத்தியாயம் 8. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு மெட்ராஸ் போய் சேரும்? இந்தியன் டைமுக்கு ராத்திரி 10:30 மணிக்கு போய் சேரும். நீங்கள் தமிழரா? ஆமாம் சார். சிங்கப்பூருக்கு டூரிஸ்டாக வந்துட்டு திரும்புகிறீங்களா? இல்லை சார், 4 வருஷ கான்ட்ராக்டில் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தேன். இன்னும் என் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு 1 வருஷம் இருக்குது. என் முதலாளிகிட்ட கெஞ்சி கூத்தாடி 3 வருஷத்துலேயே ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு புறப்பட்டேன். ஏன் அப்படி? ஓரளவு சம்பாதிச்சிட்டேன். என் ஒய்ஃபை பார்க்கணுன்னு ரொம்ப ஏக்கமாயிடுச்சு சார். கல்யாணமாகி 6 மாதத்தில் நான் புறப்பட்டு சிங்கப்பூர் போனேன். இந்த 3 வருஷத்தில் நாங்கள் ஃபோனில் கூட பேசிக்கல, லெட்டரும் போட்டுக்கல. இது என்ன சார் அதிசயமாக இருக்குது? ஏன் அப்படி? அவளை நான் கல்யாணம் செய்துக்கிட்டப்போ எனக்கு ஒரு மளிகை கடையில் பொட்டலம் அடிக்கிற வேலை தான் சார். +2 தான் படிச்சிருக்கேன். அதனால் அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் ரொம்ப கேலி செஞ்சுருக்காங்க. எனக்கு நல்ல வேலை இல்லை, வசதி இல்லைன்னு எங்கள் ஏரியாவில் தங்கப்பண்ணு ஒரு பிரகமர் சார் கட்சியில் இருக்கார். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். என் கல்யாணத்தையே அவர் தான் சார் நடத்தி வச்சார். நீங்கள் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் பேசி இருக்கிறேன்னா? இல்லை, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு புக் புரட்டினேன். அதை விட எனக்கு இந்த மாதிரி பயணங்களில் பேசிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் பேர்? தியாகு. ஐ எம் ரஹ்மான், லெதர் பிஸ்னஸ். சொல்லுங்கள். நான் தங்கப்பன் அண்ணங்கிட்ட போய் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அவரே தன் கை காசை போட்டு எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து சிங்கப்பூரில் வேலை வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி வச்சார். பரவாயில்லையே, இந்த காலத்துலேயும் இவ்வளோ தூரம் அக்கறை எடுத்துக்கிட்டு உதவுறவங்க இருக்காங்களே.
தங்கப்பண்ணை பற்றி இன்றைக்கி பூரா சொல்லலாம். தங்கமான மனுஷன். நான் சிங்கப்பூர் போனதும் அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதில் இந்த 4 வருஷமும் நல்லா உழைச்சி சம்பாதி, உனக்கு உன் பொண்டாட்டி ஞாபகம் வரக்கூடாது, வந்தால் உழைக்கிறதுல கவனம் சிதறிடும், ஒரு தபால் கூட அவளுக்கு போடாத, அந்த மாதிரி அவளும் போட மாட்டா, அப்போ நான் உனக்கு எழுதுகிறேன், நீ எனக்கு எழுதுன்னு எழுதியிருந்தார். அவர் எது சொன்னாலும் சரியாக இருக்கும். அதனால் இந்த 3 வருஷமும் நான் அவருக்கு எழுதுவேன். அதில் என் ஒய்ஃபை விசாரித்து எழுதுவேன், அவர் எனக்கு எழுதுவார். ஆனால் இப்போ 1 வருஷமாக அவர்கிட்ட இருந்தும் பதில் இல்லை. என் ஒய்ஃப் அட்ரஸ்க்கு தபால் போட்டால் திரும்பி வந்துருச்சு. அதனால தான் சம்பாரித்த வரைக்கும் போதும்னு புறப்பட்டுட்டேன். இத்தனை நாள் சம்பாரித்த பணம்லாம் அப்பப்போ தங்கப்பா அண்ணன் பேருக்கு தான் செக் எடுத்து அனுப்புவேன். அவர் அதை மாற்றி பணமாக என் ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துருவார். கூட பிறந்த அண்ணன் கூட இவ்வளவு பாசம் காட்ட மாட்டாருங்க. தங்கச்சின்னு ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் 1 வருஷமாக பதிலே காணோம்னு சொல்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியலை. மெட்ராஸில் எங்கே இருக்கீங்க? திருவான்மையூரில். இப்போது வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களே, ஊரில் என்ன செய்ய போகிறதா உத்தேசம்? ஒரு ஒர்க் ஷாப் வைக்க போகிறேன். அதுக்கு வேண்டிய டூல்ஸ் எல்லாம் கூட வாங்கி கார்கோலில் போட்டிருக்கேன். முதல்ல என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் ஊட்டின்னு 1 மாதம் சுற்ற போகிறேன். தொழிலில் எல்லாம் அப்புறம்தான். நியாயம்தான். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். இது என்னோடய கார்டு. ஏதாச்சும் உதவி என்னால் செய்ய முடியும்னு நினச்சா நீங்கள் என்னை பார்க்கலாம். மாதத்தில் 20 நாள் வெளியூர் போயிடுவேன். அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். சரி சார். அத்தியாயம் 9. யார் இது? சித்தப்பா, நான் தியாகு, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். கதவை தரங்க. அட நீயா? என்னடா இது திடுதுப்புன்னு இப்படி நடுராத்திரி மூட்டை முடிச்சோட வந்து நிற்கிற? சித்தப்பா, எல்லாம் விபரமாக சொல்கிறேன். முதல்ல டாக்ஸி அனுப்பிட்டு வந்துடுறேன், இருங்க. ஏன்டா, நான் ஒருத்தவன் இருக்கேன்னு ஞாபகம் கூட இருக்கா உனக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தப்பா. பணம் சம்பாதிக்கணும்னு ஒரே வெறி. ஓவர் டைம், பார்ட் டைம்னு அப்படி உழைச்சிட்டு இருந்தேன். இந்த 3 வருஷமும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்தான் தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பொண்டாட்டிக்கிட்ட கூட ஒரு தபால் போடலைன்னா பார்த்துக்குங்களேன். அது சரி, உன் ஒய்ஃப் இப்போ எங்கே இருக்கா? என்ன சித்தப்பா, நான் உங்களை கேட்க நினச்ச கேள்வியை நீங்கள் என்ன கேட்குறீங்க? டாக்ஸியை நேராக நான் குடியிருந்த வீட்டுக்கு தான் விட சொன்னேன். அந்த வீட்டில் யாரும் இருக்காங்க. விசாரித்தா எப்போவோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். ராஜாத்தி எங்கே? அவங்க அம்மா எங்கே? என்னப்பா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? உன் குடும்பத்தை என்னை நம்பியா விட்டுட்டு போனேன்? நீ சிங்கப்பூர் போனதே அதுக்கப்புறம் ஒரு நாள் உன் மாமியார் சொல்லித்தான் எனக்கு தெரியும். பழசையெல்லாம் கிளறாதீங்க. காலையில் போய் தங்கப்பா அண்ணனை பார்த்தா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு தான் கேட்டேன். தெரியலைன்னா விட்டுடுங்க. தங்கப்பண்ணா, இப்போது யாருக்கிட்டேயும் சொல்லாதேடா. யாருக்கு அடையாளம் தெரியாது. ஏன்? இப்போது அவன் பேர் அருள் நம்பி. அவனை வச்சுக்கிட்டது எலெக்ஷன் வந்தப்போ கட்சி அவனை எம்எல்ஏ சீட்டுக்கு நிறுத்திடுச்சு. ஜெயிச்சிட்டான். 1 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தான். இப்போது அவன் ஒரு மந்திரிப்பா. அட, அவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாரா? எதையுமே எனக்கு தபாலில் தெரிவிக்கலையே. உன் மாமியார் 2 வருஷம் முன்னாடி செத்து போனாச்சுன்னு தான் தெரியும். வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி உன் பொண்டாட்டி அருள்நம்பி வீட்டில் அவனுக்கு செக்ரட்டரி மாதிரி டைப் அடிக்கிறது, தபாலுக்கு பதில் எழுதுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்க்கலை. இப்போவும் அங்கே தான் வேலை பார்க்குதான்னு எனக்கு தெரியாதுப்பா. படுத்துக்கிறியா? பாய் போடவா? இல்லை சித்தப்பா, 3 வருஷம் கழித்து என் பொண்டாட்டியை பார்க்க போகிற ஆர்வத்தில் எவ்வளவு துடிப்பாக வந்திருக்கேன் தெரியுமா? நான் உடனே தங்கப்பா அண்ணனை போய் பார்க்குறேன். அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கப்பா. கிரீன்வேஸ் ரோட்டில் விடுப்பா. இப்போது மணி 1 ஆகுது. இந்த நேரத்தில் போனால் உள்ளே விட மாட்டாங்க. முன்ன மாதிரி இல்லையே. மந்திரி இல்லையா? வாசலில் வாட்ச்மேன், போலீஸ் எல்லாம் இருக்கும். பேசாமல் படுத்துட்டு காலையில் போய் பாரு. தமிழ், சொல்லுங்கள் சார். நம்ம சிஎம் மணிகண்டனை பற்றி நீ என்னையா நினைக்கிற? திறமையானவருங்க. அதோடு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு அதிகம் சார். கட்சிக்குள்ளேயும் அட்டகாசமாக நிர்வாகம் பண்ணுறாரு. சிஎம் எம்கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கார்? ரொம்ப சுமூகத்தான் வச்சுருக்காரு. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப உங்களை கலந்து தவறாதில்லை. எந்த மீட்டிங்லையும் எனது ஊர் தம்பியா அருள் நம்பின்னு தான் உங்களை பற்றி சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா சத்தத்துக்கு சொல்கிறது தமிழ். உள்ளுக்குள்ளே என்னை எப்படி கழட்டி விடலாம்னு ஒரு யோசனை வச்சுருக்கார். அப்படியா? ஆமாம், ஹரிகிருஷ்ண பத்திரிகையில் என்னை பற்றி எழுதினான் இல்லையா? உடனே ஃபோன் செஞ்சு விசாரித்தார், என்னையா இதுன்னு. பத்திரிக்கைன்னு இருந்தால் பரபரப்பாக ஏதாச்சும் எழுதினா தானே தலைவரே சேல்ஸ் ஆகும்னு சொன்னேன். அதை வச்சு முடிவு பண்ணாதீங்க சார். ஹரிகிருஷ்ணா தீவிரவாத கும்பலோட தொடர்பு உள்ளவன்னு விவகாரம்
வந்துச்சு இல்லையா? டிஐஜி கதிரேசன் நேரில் வர வழிக்க சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காரு. இவர் பத்திரிகைகளுக்கு சொன்னதையே இங்கிலீஷில் மரியாதையோடு சொன்னாராம். அப்போது இந்த விவகாரத்தில் சிஎம்க்கு உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ, யார் சார்? சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிற தியாகுன்னு ஒரு ஆள் வந்திருக்கார் சார். ஐயாவை நல்லா தெரியுமா? உடனே பார்க்கணுமா? உள்ளே அனுப்பிட்டுங்களா? லைனில் இரு சார். தியாகு வந்திருக்கான். எந்த தியாகு? சிங்கப்பூரில் தியாகு. அவன் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும்னு சொன்னியே தமிழ். கான்ட்ராக்ட் அடுத்த வருஷம்தான் முடியுது. இவன் எப்படி நடுவில் வந்தான்னு புரியலையே சார். சரி, வர சொல்லு. என்னைக்கு இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய விவகாரம் தானே. ஹலோ, அவனை உள்ளே அனுப்பு. தமிழ், சிகரெட் தீர்ந்து போச்சு, ரூமில் இருக்கும், எடுத்துகிட்டு வா. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் மந்திரியானது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். எதுவும் எழுதலை என்ன? வாத்தியாக இப்படி உனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு நான் எழுதலை. நான் உனக்கு அடிக்கடி சொல்லுவேன், தூய்மையான உள்ளத்தோட பொதுநலத்துக்காக பாடுபட்ட மரியாதையும் பதவியும் தானாக தேடி வரும்னு. அப்படி வந்தது தான் இது. உட்காரு. ஐயோ, உங்களுக்கு முன்னே உட்கார்றதா? ஆமாம், எப்போ வந்த நீ? நேற்று ராத்திரிண்ணே. போய் 3 வருஷமாச்சு. ஊருக்கு வந்துட்டோம்னு ஒரே ஏக்கமாயிடுச்சுண்ணே. 1 வருஷமாக உங்ககிட்டேருந்து வேறு பதிலே இல்லையா? நான் புறப்பட்டு வந்துடுறேன்னு முடிவு செஞ்சுட்டேன். முதலாளிக்கிட்ட கெஞ்சி ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டேனே. வந்து நேராக என் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வேறு யாரோ இருக்காங்க. அப்புறம் என் சித்தப்பா வீட்டில் போய் தங்கிட்டேன். அவர் தான் சொன்னார், என் மாமியார் செத்து போனது, ராஜாத்தி உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, நீங்கள் பெரிய மந்திரியானது எல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு மந்திரிக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இதில் எனக்கு எப்படி பதில் எழுத முடியும்னு. அப்புறம்தான் எனக்கு உரைச்சிது, ராஜாத்தி எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குதுன்னு. நீங்கள் தங்க வச்சுருந்தீங்களா? தியாகு, ஏதாச்சும் சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாண்ணே. உங்களை பார்க்கணும்னு துடிப்பாக இருந்துச்சு, பார்த்துட்டேன். அதுவும் அமோகமான நிலைமையில் பார்த்துட்டேன். அடுத்த ராஜாத்தியை பார்க்கணும். எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு அவன் முன்னாடி போய் நின்னா அசந்து போக போகிறா. அண்ணே, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? தியாகு, நீ கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும்ப்பா. ராஜாத்தி இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்குது. ஆஸ்பத்திரிலையா? என்ன ஆச்சுண்ணே? அவளுக்கு என்ன உடம்புக்கு? உடம்புக்கு எதுவும் இல்லைப்பா, மனசு தான் சரியில்லை. 2 வருஷமாக ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கா. 2 வருஷமாவா? மனசு சரியில்லையா? என்ன சொல்கிறீங்கண்ணே? ஆமாப்பா, என்னோடய ஆஃபீஸில் பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தா. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுருந்தேன். திடீர்னு யார் மூலமோ போதை மருந்து சாப்பிட்ற பழக்கம் ஏற்பட்டு தினமும் போதை ஊசி போட்டுக்கிட்டு போதையிலேயே மிதக்கிற பழக்கம் ஏற்பட்டு போச்சு அவளுக்கு. ஐயோ, ஏன் ராஜாத்தி? ஆமாம், நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கண்டித்து பார்த்தோம், கேட்கல. அந்த பழக்கத்தால் மனநிலை பிசகி போய் தானே சிரிக்குது, அழறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஸ்டேஜில் கட்டுப்பாடை தாண்டி ரகலை செஞ்சதால் அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய வேண்டியதாக போச்சு. இப்போ கொஞ்சம் தேவலாம்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் அவள் சகஜ மனநிலைக்கு திரும்பலை. கடல் கடந்து ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு போயிருக்கிற உனக்கு இதையெல்லாம் எப்படி தெரியப்படுத்துறது? தெரியப்படுத்தினா உன்னால் தாங்கிக்க முடியுமா? அதனால தான் எதுவும் எழுதலை. நீ ஊருக்கு திரும்புறதுக்குள்ளேயே ராஜாத்தியை பழையபடி நல்லா குணப்படுத்திடலாம்னு ரொம்ப காஸ்ட்லியான சிகிச்சையெல்லாம் தர சொல்லியிருந்தேன். திடீர்னு நீ வந்து நிற்கிற. அண்ணே, என்னால் இதையெல்லாம் தாங்க முடியலண்ணே. எவ்வளவு ஆசையாக புறப்பட்டு வந்தேன் தெரியுமா? என்னப்பா செய்கிறது? நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இதானே வாழ்க்கை. மனசை தேத்திக்கோ. ஆஸ்பத்திரியில் அட்ரஸ் தரேன், அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு சொல்கிறேன். போய் ராஜாத்தியை பாரு. முதல்ல போய் பார்த்துட்டு வா, அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அத்தியாயம் 10. சார் வணக்கம், என் பேர் தியாகு. உட்காருங்க. நான் டாக்டர் வாசு. இப்போவாது உங்கள் மனைவியை பார்க்கணும்னு உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சு. ஃபோன் செஞ்சாங்க நீங்கள் வரப்போகிறீங்கன்னு. அது எப்படி சார்? இத்தனை நாளாக அலட்சியப்படுத்தினவர் இப்போது திடீர்னு அக்கறை வந்து பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர், எனக்கு ராஜாத்தி பற்றி எந்த தகவலும் தெரியாது. இன்றைக்கி காலையில் தான் தெரியும். நான் சிங்கப்பூர்லேருந்து நேற்று ராத்திரி தான் வந்தேன். நான் வருத்தப்படுவேன்னு எனக்கு யாரும் தகவல் தரலை. ஏன் சார் இப்படி பொய் சொல்கிறீங்க? உங்கள் மனைவி பற்றி உங்களுக்கு தகவல் கொடுத்தப்போ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சதை காரணம் காட்டி டைவர்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டு நீங்கள் உதாசீனப்படுத்தலை? யார்? நானா? சத்தியமாக இல்லை டாக்டர். இங்கே அப்படித்தானே தகவல் தந்தாங்க. யார்? மினிஸ்டரோட செக்ரட்டரி தமிழரசன். அவர் தான் உங்கள் மனைவியை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் இப்படி பச்சை பொய் சொல்லணும்? புரியலை டாக்டர். எனக்கு என் மனைவியோட கண்டிஷன் பற்றி இன்றைக்கி காலையில் தான் தெரியும். இதை நம்புங்க. அப்படியா?
என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்ல, வாங்க முதல்ல உங்கள் ஒய்ஃபை பாருங்கள், அதுக்கப்புறம் பேசலாம் வாங்க. உங்கள் மனைவி உங்களை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிட வேணாம். வாங்க, இந்த ரூமில் தான். ஐயோ, என் ராஜாத்தி, ரோஜா பூ மாதிரி எவ்வளவு அழகாக குண்டா இருப்பா. இது என்ன நிலைமை? ராஜாத்தி, இதை பாருமா, இங்கே என்ன பாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீயே இப்படி அழிச்சுக்கிட்டியே. தியாகு, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ராஜாத்தி, இவரை தெரியுதா இல்லையா? யார் இவர் சொல்லு. இவனை எனக்கு நல்லா தெரியும். இவன் தான் எனக்கு ஊசி போடுறவன். கிசுக்கிட்டால சுடுறான், சிகரெட்டால் பொறுக்கி திருடன். இவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? அழைச்சிட்டு போடா. ஏண்டா இங்கே வந்த? கிட்ட வந்த கடிச்சிருவேன். டாக்டர், என்னை இவளுக்கு தெரியலையா? என்ன கொடுமை பாருங்க. என்னென்னமோ பேசுகிறாளே. தொட்டு தாலி கட்டின புருஷனை தெரியல பாருங்க. ஏய், டூப்பு சொல்லாத திருட்டு பயலே. நீ தொட்ட, சும்மா சும்மா தொட்ட. எப்போ தாலி கட்டின? நான் என்ன பைத்தியமா மறந்து போகிறதுக்கு? டாக்டரு, இவன் பேர் டூப்பாக சொல்கிறான். எனக்கு கோபம் வந்தால் இவன் ஜாடியை கீழே போட்டு உடைச்சிடுவேன். இல்லைன்னா இவன் மூஞ்சிலேயே வீசிடுவேன். வேணாமா, நான் இவரை கூட்டிகிட்டு போயிடுறேன். வாங்க தியாகு. அவள் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணால் நீங்கள் தூண்டுகோலாக இருக்க வேண்டாம். இவ சொல்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் புரியலையே டாக்டர். இவளை அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு இழுத்து விட்டுட்டு பைத்தியமாக்கினது யார்? சிகரெட்டால் சுட்டது யார்? என்ன சொல்கிறா இவ? தியாகு, என் வீட்டுக்கு போயிடலாம். உங்ககிட்ட சில விவரங்களை தனிமையில் பேச விரும்புகிறேன். வாங்க. தியாகு, நீங்கள் சொன்னதுலேருந்து மினிஸ்டர் அருள்நம்பி மேலே எவ்வளவு தூரம் மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்கீங்கன்னு நல்லா புரியுது. ஆனால் ஊர்லேருந்து வந்து அவரை நீங்கள் சந்தித்ததும் எப்படி அவர் உங்களுக்கு அதிர்ச்சியான தகவலை தந்தாரோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சில அதிர்ச்சியான தகவல்களை தர வேண்டியிருக்கு. டாக்டர், என்னை திடீர்னு பார்த்ததும் சந்தோஷத்தில் என் ஒய்ஃபு பூரிச்சு போவான்னு ஆசையாக வந்தேன். அவளுக்கு என்ன அடையாளமே தெரியலை. இதை விட பெரிய அதிர்ச்சியையா நீங்கள் எனக்கு தந்துட போகிறீங்க? உங்கள் மனைவி இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் மினிஸ்டர் அருள்நம்பி. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? இந்த வார்த்தையை வேறு யாராச்சும் சொல்லியிருந்தால் சட்டையை பிடிச்சிருப்பேன். இதை நான் சொல்லலை தியாகு. உங்கள் மனைவியே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ப மாட்டிங்களா? ராஜாத்தி சொன்னாளா? அவளால் தான் எதையுமே தொடர்ச்சியாக தெளிவாக பேச முடியலையே. என்ன சொன்னா? இந்த மாதிரி நோயாளிகளோட அடி மனசில் பதிஞ்சிருக்கிற சம்பவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை நான் பயன்படுத்தி உங்கள் மனைவியை பேச வச்சேன். கேள்விகள் கேட்டு கேட்டு பதில் வாங்கினேன். 3 மணி நேரம் உங்கள் மனைவி கிட்ட பேசி அவங்க பேசினது எல்லாம் ஒன்று விடாமல் டேப் செஞ்சுருக்கேன். அவங்க சொன்ன தகவல்களை எல்லாம் கேட்டால் நம்ம ரத்தம் உறைஞ்சு போயிடும். கேசட்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நிதானமாக முழுக்க கேளுங்க. நேரடியாக தகவல்கள் இருக்காது. ஆனால் உங்கள் மனைவியோட பேச்சுக்கள் நடுவிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். கேட்குறீங்களா? கண்டிப்பாக கேட்குறேன் டாக்டர், முழுக்க கேட்குறேன். அதுக்கு முன்னாடி அவள் பேசுனதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தகவல்களை சுருக்கமாக சொல்லுங்களேன். உணர்ச்சி வசப்படாமல் கேட்குறதா இருந்தால் சொல்கிறேன். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சப்போவே உங்கள் மனைவியோட அபாரமான அழகை பார்த்து அவங்க மேலே குறி வச்சிட்டார் தங்கப்பனாக இருந்த அருள்நம்பி. அழகான உங்கள் மனைவியை தான் அனுபவிக்கிறதோடு இல்லாமல் அவங்க ஒத்துழைச்சா அவங்கள வச்சு அரசியலில் பெரிய ஆளாக வந்துடலாம்னு ஒரு கணக்கு போட்டிருக்கார். அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு புருஷன் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் இடைஞ்சல். அதனால் உங்களுக்கு உதவி பண்ணுறதா நாடகம் ஆடி செலவு பண்ணி உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சிட்டார். ஐயோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா? நீங்கள் தான் கேசட் கேட்க போகிறீங்களே, கேளுங்க. அடுத்த கட்டமாக வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லி தனக்கு உதவுற மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுத்து அதிகமான நேரம் உங்கள் மனைவியை தம் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். அப்புறம் போதை ஊசியை தினமும் வலுக்கட்டாயமாக போட்டு விட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டார். போதை ஊசி போட்டு விட்டதுக்கப்புறம் அவர் உங்கள் மனைவியை தனக்கு காரிய சாதிச்சர பெரிய அதிகாரிகளுக்கு விருந்தாக கொடுத்துருக்கார். மறுத்தா உடம்புல சிகரெட்டால் சுட்டு பொசுக்கியிருக்கார். எம்எல்ஏ ஆகிறதுக்கு உங்கள் மனைவியோட உடம்பு தான் உதவி இருக்குது. உங்கள் மனைவிக்கு மென்டல் டிப்ரெஷன் ஏற்பட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சதும் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டார். டாக்டர், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது டாக்டர். தங்கப்பான தெய்வம் மாதிரி நினச்சேன் டாக்டர். அவனை தங்கச்சின்னு கூப்பிட்டு என்னை நம்ப வச்சு கழுத்துறதுட்டாரே டாக்டர். இருங்க, கேசட்டையும் கேட்டுடுங்க. வாங்க டாக்டர். வாங்க சார், உட்காருங்க. ரொம்ப நாளாச்சேன்னு ஃப்ரெண்ட்லியாக உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். வாங்க டாக்டர். டாக்டர்னு கூப்பிட்டதால தான் நானும் சௌக்கியமாக இருக்கீங்களா டிஎஸ்பி சார்னு தான் இப்போ கேட்கணும்.
குதர்க்கம் பிடிச்ச ஆளியா நீ? சார் யாருன்னு சொல்லாமல் நாம் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தா எப்படி? இவர் பேர் தியாகு. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட். சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு திரும்பி இருக்காரு. தேவா, இவரோட கதையை கேட்டியாட்டா நீ அதிர்ச்சி அடைஞ்சிடுவே. மினிஸ்டர் அருள் நம்பியை கண்டம் துண்டமாக வெட்டி போட போகிறேன்னு நேற்று ஆவேசமாக புறப்பட்டவரை நான் ரொம்ப சமாதானப்படுத்தி கட்டுப்படுத்தினேன். எனக்கு வேண்டிய ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக இருக்கார். அவரை கன்சல்ட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். காரியமாக வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்ததா பீத்திக்கிறியே. மினிஸ்டரை கொலை செய்கிறதுக்கு புறப்படுற அளவுக்கு என்ன ஆவேசம்? அப்படி என்ன செஞ்சிட்டார் அவர்? உங்ககிட்ட சொன்ன விஷயம் ரகசியமாக இருக்கும், அப்படிதானே? அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் சொல்லு. இவர் மனைவி பேர் ராஜாத்தி. என் ஆஸ்பத்திரியில் 2 வருஷமாக மனநிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் மினிஸ்டர் அருள் நம்பி. என்ன பார்க்குற? சும்மா உனக்கு ஷாக் தரத்துக்காக சொல்லலை, ஆதாரம் இருக்குது. இந்த விவகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மை காட் வாசு, நீ சொன்னதெல்லாம் என்னால் ஜீரணம் பண்ண முடியலப்பா. கேசட் இருக்குது, ராஜாத்தி பேசியிருக்கா, கேட்குறியா? வேணாம், என்கிட்ட எதுக்கு வந்த அதை சொல்லு. என்னப்பா இப்படி கேட்குற? எவ்வளோ பெரிய மேட்டர் சொல்லியிருக்கேன், ஆதாரமும் இருக்குன்னு சொல்கிறேன், சம்மந்தப்பட்டவரையே அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீயும் ஒரு டிஎஸ்பியா விட்டால் உணர்ச்சி வசப்பூர்வமாக ஏதாச்சும் நினச்சிருவான்னு சொல்லித்தான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அருள் நம்பியை தண்டிக்க முடியும். வாங்கன்னு சொல்லி உங்ககிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாசு, நீ சொன்னதெல்லாம் 100% உண்மையாக இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஏன்னா அருள் நம்பியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப மோசமான ஆள். சொந்த லாபத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுங்கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆட்சியில் இருக்குன்னு உனக்கே தெரியும். அருள் நம்பி பவர்ஃபுல் மினிஸ்டர். அவரை பற்றி பர்சனலாக ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேறு முகம், ரொம்ப நல்ல இமேஜ். ஏதாச்சும் தகராறு ஏற்பட்டால் அவர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பித்தா 100 எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த சிஐடி ரிப்போர்ட்டு இவ்வளவு பெரிய ஆள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமான்னு யோசிக்கிறப்போ நடக்கிற காரியமா சொல்லு? தேவா, நீ ஒரு கடமை தவறாத நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு நினச்சி தான் உங்ககிட்ட வந்தோம். கட்சி தொண்ட மாதிரி அவர் புகழ் பாடுறியே, இது நல்லா இருக்கா? வாசு, ப்ராக்டிக்கலாக பேசு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக நடந்துக்கிறதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் வழியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். பல கேஸ்களில் நீதிபதிகளே கட்சி தலைமையோட கருத்தை ரகசியமாக கேட்டுக்கிட்டு தான் தீர்ப்பே சொல்கிறாங்க. அதில் நான் நேர்மையாக இருக்கணும்னு மீசையை தடவிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் குடும்பத்தை கொண்டாந்து நடுத்தரில் நிறுத்திட்டு நான் மறுவேலை பார்ப்பாங்க. இப்போ நான் புகார் எழுதி கொடுத்தா என்ன தான் நடவடிக்கை எடுப்பேன்? பொய்யான கம்ப்ளைண்ட்டுன்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். சீரியஸாக பார்த்தாலும் நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரியான ஆதாரம் இல்லை வாசு. பாதிக்கப்பட்டவனே ஸ்டேட்மெண்ட் மாதிரி எவ்வளவு சொல்லியிருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாதவன்னு சொல்கிற, மனநிலை சரியில்லாதவங்க சொல்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் கோர்ட்டு ஒத்துக்கிறது இல்லை. சட்டப்படி நிரூபிக்க வேணாமா? விசாரிக்க ஆரம்பித்தா தானே உண்மைகள் தெரியும். யாரை போய் விசாரிக்க சொல்கிற? மினிஸ்டரை போய் ஏன் சார் இந்த மாதிரி நீங்கள் ராஜாத்திங்கிற பொண்ணை போதை ஊசி போட்டு கெடுத்ததோடு இல்லாமல் பலருக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்க முடியுமா? கேட்டுட்டு நான் வீடு போய் சேர முடியுமா? நாளைக்கு பேப்பரில் லாரி மோதி டிஎஸ்பி தேவா மரணம்னு ஒரு கொலை அழகான விபத்து செய்தியாக வரும்பா. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள்கிட்ட தான் நான் நேர்மையான போலீஸ்காரன்னு பேர் வாங்க முடியும். என்னை கோழைன்னு நினச்சாலும் சரி, ஜால்ரான்னு நினச்சாலும் சரி, இதுதான் இன்றைக்கி சூழ்நிலை. இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை? இருக்குது, வெக்கமாக தான் இருக்குது. எல்லார்கிட்டையுமா சொல்கிறேன்? நீ ஃப்ரெண்டு, அதுவும் தேடி வந்திருக்க, அதனால் என் ஆதங்கத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். என் மேலே கோபப்படாத வாசு. ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஆனால் உனக்கு ஒரு யோசனை சொல்ல முடியும். என்ன? மினிஸ்டர் அருள் நம்பியை பிடிக்காத அவரை எதிர்த்து எழுதுகிற பத்திரிகை நீதிமணி, அதோட ஆசிரியர் ராஜாராம் ரொம்ப துணிச்சலான ஜேர்னலிஸ்ட். நீ இவரை அழைச்சிக்கிட்டு அவரை போய் பாரு, எல்லாம் சொல்லு. இந்த நியூஸ் அவருக்கு லட்டு மாதிரி. அவர் ஸ்டோரியாக எழுதிடுவார். பொதுமக்களுக்கு தெரிய வரும், எதிர்கட்சிகளுக்கு தெரிய வரும், பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். அப்படி அருள் நம்பியோட இமேஜை உடைக்கலாம், அவர் செல்வாக்கை சீரழித்து பதவி இறக்க வைக்கலாம். அந்த மாதிரி வேணும்னா செய்யலாம். போலீஸ் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமான்னு கனவு கூட காணாதே.
இவ்வளவு தூரம் பொறுமையாக வேற யாரும் சொல்ல மாட்டான். வேற எந்த போலீஸ்காரங்கிட்டையும் இவரை கூட்டிகிட்டு போய் என்கிட்ட சொன்ன மாதிரி கதையாக சொல்லிட்டு இருக்காத. இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனைகள் வரலாம். புரிஞ்சுதா? டாக்டர், சார் சொல்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளரை பார்க்கலாம்னு தான் எனக்கும் தோணுது. என்ன ஆனாலும் சரின்னு துணிஞ்சிட்டா மினிஸ்டர் அருள் நம்பியை ஒரே சீவரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. எனக்கு பொதுமக்கள் அவனை பற்றி வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயம் தப்பானதுன்னு நிரூபிக்கணும். அவனோட சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டணும். அவனோட அதிகார பலமா இல்லை என்னோட உண்மையான பலமா எது ஜெயிக்க போகுதுன்னு பார்த்துடணும். இதனால் எனக்கு என்ன ஆனாலும் சரிங்க. தியாகு, கை கொடுங்க. இது ஸ்பிரிட். நீங்கள் பத்திரிகை ஆசிரியர் ராஜாராம பாருங்கள். அவரே உங்களுக்கு எல்லா யோசனைகளும் சொல்லுவார். எக்காரணம் கொண்டும் கொலையை பற்றி சிந்திக்காதீங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்காக செத்தான்னு தெரியாமலேயே போய் அவர் தியாகி ஆகிடுவார். அவர் சாவுலையும் கட்சி லாபம் தேடிக்கும். புரிஞ்சுதா? புரியுது சார். நாங்கள் புறப்படுறோம். அத்தியாயம் 11. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த கேசட்டில் என் ஒய்ஃப் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒன்று விடாமல் உங்கள் பத்திரிகையில் வெளியிடுங்க சார். எனக்கு பூரா சம்மதம். அவளோட மானம் போனது ஊர் பூரா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு அயோக்கிய மந்திரியாக இருக்கக்கூடாது சார். வேணும்னா என் ஒய்ஃபு ஃபோட்டோ எடுத்து உங்கள் பத்திரிக்கையோட அட்டையில் போடுங்க. இதனால் எனக்கோ என் மனைவிக்கோ என்ன ஆபத்து வந்தாலும் சரி பரவாயில்ல. எதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். சொல்லுங்கள் சார். இருங்க தியாகு, இந்த மேட்ரை அப்படி செய்யலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை யோசிக்க விடாமல் படப்படன்னு பேசினா எப்படி? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டாக்டர், இந்த மேட்ரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நான் யோசிக்கலை. இந்த பத்திரிகையில் பண்ணணுமான்னு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். என்ன மிஸ்டர் ராஜாராம், உங்கள் பத்திரிகையிலேயே ஆளுங்கட்சிக்காரங்க கதி கலங்குறாங்க. எத்தனையோ பெரிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி சூடாக கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. இந்த விவகாரத்தை கேட்டதும் நீங்கள் உற்சாகமாகிடுவீங்கன்னு நினச்சா இப்படி பேசுகிறீங்களே. நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ரொம்ப துணிச்சலாக கலந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 4-5 இதழ்களாக எங்கள் பத்திரிகையை தொடர்ந்து வாசிச்சிருந்தா நாங்கள் எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டது தெரியும். ரொம்ப ஹாட்டான விஷயங்களை தொட வேணாம்னு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிட்ருக்கோம். ஏன்? போன மாதம் ஜேர்னலிஸ்ட் ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா பத்திரிக்கை படிச்சிங்களா? ஆமாம். போலீஸ்காரங்க அவருக்கு தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் செஞ்சப்போ அவன் சைனைடு சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா படித்தேன். அந்த கேஸ் தானே சொல்கிறீங்க? அவர் தான். அது அழகான செட்டப் செஞ்சு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொய் சார். வழங்கினது போலீஸு, வழங்க வச்சது மினிஸ்டர் அருள் நம்பி. நிஜம் என்ன தெரியுமா? அந்த ஹரிகிருஷ்ணன் எங்கள் பத்திரிகையில் அருள் நம்பி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஊழலை பற்றி விலாவரியாக ஒரு கட்டுரை எழுதினார். மேற்கொண்டு கட்டுரை எழுதுறதா இருந்தார். மினிஸ்டர் அவரை கூப்பிட்டு பணம் தர்றதா ஆசை காட்டி அவர் பணிஞ்சு போகாததால் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி மூலமாக ஹரிகிருஷ்ணனை தீவிரவாதிங்கிற முலாம் பூசி கொலை செய்ய வச்சிட்டார். இதை நிரூபிக்க முடியாது. ஆனால் உண்மை இதுதான். எங்கள் பத்திரிகையில் எழுதினதுனால எல்லா ஊர்கள்லேயும் கட்சி தொண்டர்கள் மூலமாக எங்கள் பத்திரிகைகள் பறிமுதல் செஞ்சு நடுரோட்டில் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாங்க. எங்களோட ஏஜென்ட்டுகளுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை நாங்கள் ஈடு செஞ்சோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயந்து போய் எதுக்கு வம்புன்னு எங்கள் பத்திரிக்கையோட விற்பனை ஏஜென்சியை பல ஏஜென்ட்டுகள் கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்கள் பத்திரிகைக்கு வர்ற பேப்பர் கோட்டாவிலும் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. பேங்க்கில் ஓடி வசதி தரக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் நெருக்கடி தந்துட்டாங்க. இப்படி எல்லா திசைகளிலிருந்தும் பிரச்சனை சார். தொடர்ந்து பத்திரிகையை கொண்டு வரணும்னா எதிர்ப்பு காட்டாமல் ஆளுங்கட்சியை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அதிகமாக பகிச்சிக்கிட்டு எழுத வேணாம்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சென்சேஷனான நியூஸ் தான். ஆனால் தற்சமயம் நாங்கள் இதை இழுத்து விட்டுருக்கிறதா இல்லை. ஒரு தப்பு நடந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தட்டி கேட்கணும். அவங்களும் கை கழுவுறாங்க. அடுத்தபடியாக பத்திரிகைகள் சுட்டி காட்டணும். நீங்களும் கை கழுவுறீங்க. இவரோட பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? பாதிக்கப்பட்ட ராஜாத்திக்கு என்ன நீதி வழங்குறது? அதை யார் வழங்குறது? டாக்டர், உங்கள் கோபம் நியாயமானது. ஆனால் எங்கள் நிலைமை இதுதான். இன்றைக்கி பத்திரிகை சுதந்திரம் ஒரு பறவையோட சுதந்திரம் மாதிரி இஷ்டப்படி பறக்கிற சௌகரியத்தில் இல்லை. ஒரு பட்டத்தோட சுதந்திரம் மாதிரி தான் இருக்குது. நூலோட கட்டுப்பாட்டோட தான் இந்த பட்டம் பறக்க முடியுது. அப்போ புறப்படுறீங்களா? தியாகு, இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு புரிஞ்சிருச்சு டாக்டர். நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன? எந்த மக்கள் அருள் நம்பியை நல்லவன் உத்தமன்னு நம்பிட்டு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு அவனோட உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் என் நோக்கம். அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் செய்ய தயங்குது, பத்திரிக்கைக்காரங்களும் செய்ய தயங்குறாங்க. ஆனால் நான் தயங்க போகிறதில்ல. தனி மனிதனாக நான் நினச்சதை சாதிக்க போகிறேன் டாக்டர்.
தியாகு, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவரோட பதவி பலம் இதையெல்லாம் பார்த்து இத்தனை பேர் தயங்கிட்டு இருக்கிறப்போ தனிநபராக உங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? முடியும் டாக்டர். இதே மெட்ராஸில் மெரினா பீச்சில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போட்டுக்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் மைக் செட்டோடு உட்கார போகிறேன். ராஜாத்தி பேசியிருக்கிற இந்த கேசட்டை போட்டு விடுவேன். லவுட் ஸ்பீக்கரில் அத்தனை பேருக்கும் அது ஒளிபரப்பாகும். உங்களை நினச்சா சிரிப்பு தான் வருது தியாகு. உண்ணாவிரதம் போராட்டம் மாதிரி நினச்சிங்களா? இது ஐடியா நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீதி கேட்டு நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. முன் அனுமதி வாங்காமல் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. மீறி நீங்கள் மைக் வச்சு கேசட் போட்டால் ஒரு வார்த்தை ஒளிபரப்புறதுக்குள்ளே போலீஸ் வந்து உங்களையும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போயிடும். இல்லை டாக்டர், போலீஸ் என்னை நெருங்க முடியாது. என்ன சொல்கிறீங்க தியாகு? மனசில் பிடிவாதமாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு வெறித்தனமாக தீர்மானிச்சிட்டா வழிகள் தானாக உருவாகும் டாக்டர். எனக்கும் அப்படி வழி உருவாகிடுச்சு. நாளைக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு மெரினா பீச்சில் என்னோட நூதனமான இந்த போராட்டம் ஆரம்பிக்க போகுது. எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயப்போகிறதில்ல. என் போராட்டத்தை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாதபடி சில முன்னேற்பாடுகள் செய்துட்டா போதும். அது என்ன முன்னேற்பாடுகள்? சொல்கிறேன். அத்தியாயம் 12. பிரீத்தி, இருப்பா, பெரிய அலை வருது பாரு, வாயேன். அது சும்மா சாக்கு கௌதம். உனக்கு கடல்னாலே பயம், எனக்கு தெரியும். இப்படி அலையில் நிற்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இப்போ இந்த கடற்கரையில் கால் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்களாக்கும். அதாவது போன ஜென்மத்தில். எம்மாடி, கொஞ்சம் நேரம் வர்றியா? எனக்கு இந்த ஜென்மத்தை பற்றி கவலையாட்டு போக வேண்டியிருக்கு. 7 மணிக்கு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது பிரீத்தி. பறக்கிறியே, உன்னை யார் லேட்டாக வர சொன்னது? 5 மணிக்கு வர சொன்னேன்ல, ஏன் 6 மணிக்கு வந்த? காக்க வைப்பதில் ஒரு சுகம் உண்டு பிரீத்தி, காத்திருக்கிறதுல அவமானமும் உண்டு கௌதம். நான் பாட்டுக்கு காரில் உட்காந்து கேசட் கேட்டுட்டு இருந்தேன்னா ஒருத்தன் வந்தான். தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே, நான் வேணும்னா கம்பெனி தரட்டுமான்னு கேட்டான். என்ன சொன்னேனே? உன் கம்பெனியோட ஆடிட்டு ரிப்போர்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாடா பொறுக்கின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நைஸ் ஜோக். புறப்படலாமா? இப்படி அவசரப்பட்டால் பல்ல தட்டிடுவேன். அதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன். சாரிம்மா, நாளைக்கு வேணும்னா வாயேன், இங்கே வரலாம். நேரத்தோடு வந்துடுறேன். இப்போ போகலாம் ப்ளீஸ். என் பைக் சாவியை கொடுத்துருப்பா, நீ நல்ல பிள்ளை தானே? சரி ஒழி, இந்தா டைம் ஆயிடுச்சுன்னு ரேஷ் ட்ரைவ் பண்ணாதே, வா போகலாம். உன் கார் எங்கே இருக்குது? அதோ அங்கே, நான் போய்க்கிறேன், நீ புறப்படு. டாட்டா. கோபம் இல்லையே? கோபந்தான், பரவாயில்ல டாட்டா. சியூ. நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். கொஞ்சம் சங்கீதம் கற்றுத்தா காணக்குயிலே, காதல் மெட்டுத்தான் கட்டித்தான் பாடு. ஏய், யார் நீ? என்ன செய்கிற என் காரில் உட்காந்துக்கிட்டு? உனக்காகத்தான் காத்துட்ருக்கேன் பிரீத்தி. ஏய், நீ தியாகு இல்லை? நீ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறதா தமிழ் சொன்னிச்சு. எப்போ வந்த? எப்படி இருக்கே? உன் ஒய்ஃபை போய் பார்த்தியா? ரொம்ப பாவம் இல்லை? இப்போ தேவலாமா அவளுக்கு? பிரீத்தி, உள்ளே வந்து உட்காரு, காரை ஸ்டார்ட் பண்ணு. எங்கேயாவது போகணுமா உனக்கு? நோ ப்ராப்ளம், நான் உன்னை ட்ரா பண்ணுறேன். நான் சொல்கிற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. போகிற வழியில் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு விபரமாக சொல்கிறேன். ஏய், என்ன பேசுகிற நீ? சொல்கிறதா நான் எதுக்கு கேட்கணும்? உத்தரவாதம் போடுற? வண்டியை விட்டு கீழே இறங்கு. இதை பாரு, பொண்ணாச்சேன்னு நான் உன் மேலே இறக்கப்படலாம். இந்த துப்பாக்கி இறக்கம் காட்டாது. காட், என்ன இதெல்லாம்? சொன்னபடி வண்டியை ஓட்டினா எதுவும் செய்ய மாட்டேன், கிளப்பு. ஹலோ, தமிழரசன் ஸ்பீக்கிங். நான் தியாகு பேசுகிறேன். என்னப்பா, ஆஸ்பத்திரிக்கு போய் உன் ஒய்ஃபை பார்த்தியா? பார்த்தேன், மினிஸ்டர்கிட்ட பேசணும். இரு சார், தியாகு உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, அருள் நம்பி பேசுகிறேன். என்ன தியாகு, எப்படி இருக்க? உன் ஒய்ஃபு இப்போ தேவலாமா? வாய முடுடா ராஸ்கல். நீ ராஜாத்திக்கு செஞ்ச கொடுமைகள் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கொஞ்சமாச்சும் மனசில் இறக்கம் இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருப்பியாடா? ஏய், என்ன பேசுகிற? யார்கிட்ட பேசுகிற? போடா பொறுக்கி, உனக்கு என்னடா மரியாதை? எவ்வளோ தூரம் உன்னை நம்பினேன். தங்கச்சின்னு பழகினியடா துரோகி. இதை பாரு, உன்னோட அட்டூழியம் அத்தனையும் பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. உன் பொண்ணு பிரீத்தி இப்போ என்கிட்ட தான் இருக்கா. உனக்கு மனசாட்சி இருந்தால், உன் பொண்ணு உயிரோடு வேணும்னு ஆசை இருந்தால், நீ ராஜாத்திக்கு செஞ்ச கொடுமைகளை எல்லாம் பகிரங்கமாக ஊரறிய ஒத்துக்கிட்டு பதவி விலகணும். சட்டப்படி நீ செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கணும். டேய், என்ன மிரட்டுறியா? தியாகு, என் பலம் தெரியாமல் மோதாத. விளையாட்டுத்தனமாக எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காத. மரியாதையாக என் பொண்ணை விட்டுடு. என்னை எதிர்த்துக்கிட்டு உன்னால் எதுவும் செய்ய முடியாது தியாகு, அழிஞ்சு போயிடுவேன்.
செய்ய முடியுமா முடியாதான்னு நாளைக்கு பாரு. அழிஞ்சு போக போகிறது நீயா நானான்னு பார்த்துடலாம். வச்சிடவா? யோ தமிழ், என்னையா இது? அந்த தியாகி என்னென்னவோ மிரட்டலாம் பேசுகிறான். எல்லாம் தெரியுமா? ஆதாரம் இருக்கா? நம்ம பிரீத்தியை பிடிச்சு வச்சுருக்கானா? நான் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு பதவி விலகணுமா? கூப்பிடியா அந்த டிஐஜி கதிரேசனை? 1 மணி நேரத்துக்குள்ளே பிரீத்தியை மீட் ஆகணும். அந்த பயல் கொண்டாந்து என் முன்னாலே நிறுத்தணும். புரிஞ்சுதா? என்னையா தமிழ், என்னாச்சு? நான் சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு. பிரீத்தி இன்னும் வீடு வந்து சேரல. சார், ஆஸ்பத்திரியில் ராஜாத்தி இல்லை, அந்த டாக்டர் வாசுவும் இல்லை. தியாகுவை அவளோட சித்தப்பா வீட்டில் இன்னும் சில சொந்தக்காரங்க வீடுகளில் தேடியாச்சு. எங்கேயும் வரல. அவன் சிட்டியில் உள்ள எல்லா லாட்ஜையும் பார்த்துட்டாங்க. எல்லா வாகனங்களையும் நிறுத்தி செக் பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் தியாகுவும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் பிரீத்தியை கடத்தி வச்சுருக்கணும் சார். என்னையா நீ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஹோல் டிபார்ட்மெண்ட்டை ஃபீல்டில் இறக்க சொல்லியா? என் பொண்ணை ஒரு சுண்டக்கா பைய கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு சவால் விடுற மாதிரி பேசுகிறான்னா அது பெரிய அவமானையா? டிஐஜி சார் ஃபுல் ஸ்விங்கில் செயல்பட்டுருக்காரு சார். பிடிச்சிருவாங்க, அமைதியாருங்க. என் பொண்ணை கடத்திக்கிட்டு போன செய்தி எந்த பத்திரிகையிலையும் வரக்கூடாது. அதை கவனமாக பார்த்துக்க, புரிஞ்சுதா? சரி சார். தியாகு, என்னை அவுத்து விட போறியா இல்லையா? அவுத்து விடுறதுக்காகவா மெனக்கட்டு கடத்திட்டு வந்து இப்படி கடற்கரையில் பந்தல் போட்டு கட்டி வச்சேன்? வாயை முடிக்கிட்டு பேசாமல் நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்ருக்கணும். புரிஞ்சுதா? டாக்டர், இந்தாங்க இந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்குங்க. இல்லைப்பா, நீ வச்சுக்கோ. ரைட். மை சரியாக இருக்கா? ஆரம்பிக்கலாமா? ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஹலோ. அங்கங்கே கடற்கரை காற்றை சுவாசிக்க வந்து கூடியிருக்கும் அன்பான பொதுமக்களே, நீங்கள் ஓட்டு போட்டு பதவியில் அமர்த்தியுள்ள அமைச்சர் அருள் நம்பியின் உண்மையான குணமறிய வேண்டுமா? இங்கே ஒன்று கொடுங்கள், உடனே வாருங்கள். அவர் செய்த அட்டூழியங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். தியாகு, போலீஸ் வருதுப்பா. வரட்டும், நான் பேசிக்கிறேன். என்ன மச்சான், இங்கே மீட்டிங்கு? அட, ஏன் அந்த பொண்ணை மேடையில் உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கீங்க? எதுவும் நாடகமா? இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருக்கே, அதை பார்த்தா பைத்தியம் மாதிரி இல்லை? மாதிரி என்ன, பைத்தியமே தான். என்னமோ மந்திரியோட அட்டூழியான்னாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? மச்சான், அந்த பொண்ணோட உடம்பை சுற்றி என்னவோ கட்டி வச்சுருக்காங்களே, என்ன அது? ஐயோ, வெடிகுண்டில் அது. சினிமாவில் வர்ற மாதிரியில் இருக்குது. யார் வீட்டு பொண்ணு அது? என்ன கூத்தடிக்கிறாங்க இவங்க? இதோ போலீஸ்காரங்க போகிறாங்க, விட்டு உதைக்க போகிறாங்க பாரு. டேய், என்னங்கடா இது பந்தல்? என்ன கலாட்டா இது? யாரடா கட்டி வச்சுருக்கீங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு உள்ளே கால் எடுத்து வச்சாலும் என் கையில் இருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோலோட பட்டனை அழுத்திடுவேன். மேடை மேலே அந்த பொண்ணு உடம்பு வெடித்து 1000 பீஸா சிதறும். புரிஞ்சுதா? அது யார் தெரியுமா? மினிஸ்டர் அருள் நம்பியோட ஒரே பொண்ணு பிரீத்தி. இத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெடித்து சிதறி சாகணும்னு ஆசைப்பட்டா உள்ளே வாங்க. இது போலீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் சொல்கிற எச்சரிக்கை. இல்லைப்பா, நாங்கள் உள்ளே வரலை. நீ எதுவும் செஞ்சிடாதே. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி செய்கிற? எனக்கு நீதி வேணும். மேடையில் உட்கார வச்சுருக்கேனே, அவன் என் பொண்டாட்டி ராஜாத்தி. அவள் மினிஸ்டர் அருள் நம்பியால் பாதிக்கப்பட்டவள். எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டவள்னு அவளே சொல்லியிருக்கிற இந்த கேசட்டை போட்டு விடுறேன், எல்லோரும் கேளுங்க. என்னோட கோரிக்கை இதுதான். மினிஸ்டர் அருள் நம்பி இங்கே இந்த இடத்துக்கு வரணும். உங்கள் முன்னாடி பதவி விலகணும். இதுதான் என் போராட்டம். அவர் வர்ற வரைக்கும் என் போராட்டம் தொடரும். திருப்பி திருப்பி இந்த கேசட்டு ஒலிக்கும். என்னை தடுக்கவோ மந்திரி மகளை காப்பாற்றவோ யார் எந்த விதமாக முயற்சி செஞ்சாலும் அடுத்த நிமிஷமே பிரீத்தியோட உயிர் போகிறது நிச்சயம். இன்ஸ்பெக்டர், இந்த என் கோரிக்கையை யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி நிறைவேற்ற வழி பாருங்க. இப்போது பொதுஜனங்கள் இந்த கேசட்டை கேளுங்க. அத்தியாயம் 13. உங்களுக்கு வெக்கமாக இல்லை? இன்றைக்கி 2வது நாளாக அவன் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். எதுவும் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எதுக்கே மீசை? சார், நீங்கள் பதட்டப்படக்கூடாது. அங்கே உள்ள நிலைமை புரியாமல் பேசுகிறீங்க. உங்கள் பொண்ணு உயிரை த்ரெட்டாக வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். வெறியோடு இருக்கான். அவனோட எச்சரிக்கையை மீறி போலீஸ் உள்ளே நுழைஞ்சா உங்கள் மகளை உயிரோட சிதறடிக்க அவன் தயங்க மாட்டான். இந்த கேசட்டை பல தடவை ஒளிபரப்பிட்டதால் பொதுமக்களோட சிம்பதி இப்போது அந்த பக்கம் திரும்பியிருக்கு. தனி மனிதராக எதிர்க்கிறத பார்த்துட்டு பத்திரிகைகளுக்கெல்லாம் துணிச்சல் வந்து எல்லா பத்திரிகைகளும் வந்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, கேசட்டில் உள்ள ராஜாத்தியோட ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பத்திரிகையில் போட்டிருக்கிறதால கடற்கரையில் இப்போ கூட்டம் அலமோதுது. டிவியில் இருந்து கூட வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது உங்கள் மகளோட உயிருக்கு ஆபத்தாக முடியுங்கிறதால நாங்கள் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா
அவன் வச்சிருக்கிற கோரிக்கையை என்னை ஏற்றுக்க சொல்கிறீங்களா? பதவி விலக சொல்கிறீங்களா இந்த சாதாரண பயலுக்காக? இப்போ அவர் சாதாரண ஆள் இல்லை சார். தமிழ், யார் ஃபோனில்? சிஎம் பேசுகிறார், உங்களோட பேசணுமா? கொண்டா. ஹலோ, வணக்கம் தலைவரே. என்னங்க அருள் நம்பி, ரொம்ப சங்கடமாக இருக்கே நிலைமை. எல்லா ரிப்போர்ட்டும் வந்தது. டெல்லியிலேருந்து செக்ரட்டரி பேசி விவரம் கேட்குறாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் கவுத்து விடலாம்னு பார்த்துட்ருக்கு டெல்லி. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஒரு விவகாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களே. எதிர்கட்சிக்காரங்க பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு கருத்து சொல்லியிருக்காங்க. படிச்சிங்களா? படித்தேன் தலைவரை. நம்ம போலீஸ்கிட்ட உள்ள அதிரடி படையை விட்டு நிலைமையை சந்தித்து நம்ம மகளை காப்பாற்ற முடியுமான்னு இப்போ தான் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். எங்கேயும் லூஸ் எக்ஸ்டென்ஷன் இல்லையாம். கொஞ்சம் போக்கு காட்டினாலும் அவன் உங்கள் மகளை சிதறடிக்க தயாராக இருக்கானாம். கட்சியோட செல்வாக்கு சேர்ந்து டேமேஜ் ஆகிட்டுல. 3வது நாள் போராட்டம், 4வது நாள் போராட்டம்னு அவன் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் பப்ளிக் சிம்பதி அவன் பக்கம் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேர் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் கோரிக்கைக்கு சம்மதித்து நேரில் போய் பதவி விலகிறதா சொல்லிடுங்க. தலைவரே, என்ன இப்படி சொல்கிறீங்க? வேறு வழி இல்லைங்க அருள் நம்பி. தீவிரவாதிகள் பெரிய அதிகாரிகளை கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கோரிக்கைகள் வைக்கிறப்ப அதிகாரிகளோட உயிர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கோரிக்கைகளை அரசாங்கமே நிறைவேற்றுறது இல்லையா? அந்த மாதிரி தான் ஐயா இங்கே பணயமாக வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பொண்ணோட உயிர் மட்டும் இல்லை, நம்ம கட்சியோட உயிரும். அதனால் கட்சி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கௌரவமாக பதவி விலகி பிரச்சனையை முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. வச்சிரட்டுமா? தியாகு, கை கொடுப்பா. என்ன டாக்டர், உன் போராட்டத்துக்கு வெற்றி. உன் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பகிரங்கமாக எல்லார் முன்னிலையிலும் குற்றத்தை ஒப்புக்கிட்டு பதவி விலகிறதுக்கு மினிஸ்டர் அருள் நம்பி சம்மதிச்சிட்டாரு. வந்துக்கிட்டு இருக்காராம். வரட்டும், அவருக்கு வேறு வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். வாங்க அமைச்சர் அருள் நம்பி, இந்தாங்க மைக்கு, பேசுங்க. தியாகு, இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாமே. அசிங்கமாக இல்லை இப்படி கெஞ்சறதுக்கு? எல்லா ஜனங்களும் உங்களையே பார்த்துட்ருக்காங்க, பேசுங்க. இல்லைனா ரிமோட் கண்ட்ரோல் மேலே விரல் பேசும். அன்பார்ந்த பொதுமக்களே, ஒரு மனிதன் எப்போதும் நல்லவனாக இருக்க முடியாது. சில வேளைகளில் அவனின் தவறான குணங்களும் ஆட்சி செலுத்தும். அப்படி ஒரு பலவீனமான சூழ்நிலையில்தான் நான் இந்த ராஜாத்தி விஷயத்தில் தவறுகள் செய்ய நேர்ந்தது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தவறுக்கு பிராயச்சித்தமாக என் பதவியை விட்டு விலக தீர்மானித்து என் ராஜினாமா கடிதத்தை முதல்வருக்கு அனுப்பிவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இதோ அதன் நகல். சட்டப்படி என் மேல் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன். போதும், இப்போ நான் கொஞ்சம் பேசுகிறேன், நகருங்க. மதிப்புக்குரிய மக்களே, இவர் மகளின் உயிரை பணயம் வைத்து மிரட்டியதால் தான் இந்த கொடுமைக்கார அருள் நம்பி என் கோரிக்கைக்கு கட்டுப்பட்டார். எனக்கு தெரியும், சட்டப்படி இவர் மீது எடுக்கப்படும் எந்த நடவடிக்கைகளில் இருந்தும் சாமர்த்தியமாக இவர் வெளியே வந்து விடுவார் என்று. இங்கே இப்போதே உங்கள் எதிரிலேயே இவருக்கு தண்டனையை என் கையால் தர விரும்புகிறேன். ஐயோ, இவரை சுட்டு கொன்ற குற்றத்துக்கு நான் பெருமையோடு ஏற்கிறேன். காவல்துறை என்னை கைது செய்யலாம். என்னப்பா தியாகு, இப்படி செஞ்சுட்டு? இல்லை டாக்டர், இதுதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும். எனக்கு குற்ற உணர்வே இல்லை டாக்டர். நான் சந்தோஷமாக தான் ஜெயிலுக்கு போகிறேன். டாக்டர், உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு உதவியை எதிர்பார்க்குறேன். என்னப்பா, என் மனைவிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் பரிபூரணமாக குணமாயிட்டா அப்போ அவள் புருஷன் அவளோட பாதிப்புக்கு காரணமானவனை முறையாக தண்டிச்சிட்டான்னு அவகிட்ட சொல்வீங்களா? முற்றும்.